ராகுல் காந்தி அவர்கள் நேற்று தேர்தல் கமிஷன் மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இந்தியா மாதிரியான ஒரு பெரிய ஒரு டெமோக்ரஸில மக்களுக்கு எலெக்ஷன்ஸ் மேல நம்பிக்கை இருக்கணும். மக்களுக்கு அந்த நம்பிக்கை போச்சுன்னா பெரிய சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்ப ராகுல் காந்தி வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுன்றது பெரிய ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரே வீட்டுல 40 பேர் இருக்கிற மாதிரி கணக்கு காட்டிருக்கீங்கன்றாரு. அது உண்மையா பொய்யா அதை வெரிஃபை பண்ணி சொல்லுங்க. அதுக்கு ப்ராப்பரான பதில் கொடுங்க. அதை கொடுக்காம நீங்க ராகுல் காந்தியை பர்சனல் அட்டாக் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு இவிஎம் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த மாதிரியான ஃப்ராட் நடக்குது, ஓட்டர்ஸ் ஃப்ராட் நடக்குது அப்படின்னா கிளியர் கட்டான ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. திமுக சாலிடான ஸ்டாண்ட் எடுக்கணும். பயங்கரமான பாஜக எதிர்ப்பாளர்கள் கிளியர் கட்டா ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. சேகர் பாபு அவர்கள் நேற்று இரவு பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியே பிரஸ் மீட் பண்ணும்போது கொஞ்சம் கோபமாவே பிரஸ் ஹேண்டில் பண்றாரு. அந்த ஒரு பிரஸ்ஸை டீல் பண்ணக்கூடிய அந்த விதத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. நீங்க அந்த 4-5 பத்திரிகையாளர்கள் முன்னாடி பேசக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க, அது தமிழ்நாட்டில் கூடிய 6 கோடி மக்களுக்கும் போய் சேரும். அதனால நீங்க பொலைட்டா ப்ராப்பரா பிரஸ்ஸை ஹேண்டில் பண்ணும். இதுல நீங்க இது ஏதோ எலெக்ஷன் கிட்ட வரனால பிளான் பண்ணி பண்றாங்கன்ற மாதிரி மேயர் சொன்னாங்க. எலெக்ஷன் கிட்ட வருதோ வரலையோ அவங்களோட சம்பளத்தை நீங்க கம்மி பண்ணீங்கன்னா அவன் கண்டிப்பா கடுப்பு தான் ஆவாங்க. இல்ல அது சாதாரண நியாயம் அவங்க பக்கம் இருக்கு. இதுல என்ன பிளான் பண்ண வேண்டியது இருக்கு? எலெக்ஷனுக்காக அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஸோ இங்க டெஃபினட்டா இன்ஜஸ்டிஸ் நடக்குது, அநியாயம் நடக்குதுங்க. பிரைவேடைஸ் பண்றதா வேற ஏரியாஸ்ல பண்ணுங்க. இப்ப இபி டிபார்ட்மெண்ட்டை நீங்க பிரைவேடைஸ் பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிருச்சு பாதியில. இப்ப என் போன் எடுத்து காட்ட முடியும். 3 இயர்ஸ் முன்னாடி நான் பே பண்ணிட்டு இருந்த அமௌண்ட் ரொம்ப கம்மி, ரொம்ப 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 கம்மி. பல மடங்கு அதிகமா நான் இப்ப பே பண்ணிட்டு இருக்கேன். இது யாரோட இன்எஃபிஷியன்சியை காட்டுது? நீங்க ப்ராப்பரா அந்த டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ணல, அதை தான் காட்டுது. இந்த மாதிரி ஏரியாஸ்ல மேபி நீங்க சேஞ்சஸ் கொண்டு வாங்க. பட் இதெல்லாம் டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் கேஷ் கவுவாங்கல்ல, பணம் கொட்டக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ், இங்கெல்லாம் கை வைக்க மாட்டாங்க. டாஸ்மாக்ல கொண்டு வரலாம். டாஸ்மாக பிரைவேடைஸ் பண்ணுங்க. டாஸ்மார்க்ல மதுபானங்களை உற்பத்தி பண்றதா கவர்மெண்டோட வேலை. டேரிஃப் ஏற்றப்பட்டிருந்தது. 50% போட்டிருந்தாரு ட்ரம்ப் அதிரடியாக. ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க ஆயில்லாம் வாங்குறத நிறுத்துங்க உடனடியாக, அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஸோ அமெரிக்காவோட அழுத்தம் என்னவா இருக்கு? நீங்க ரஷ்யா கிட்ட ரொம்ப நெருங்கக்கூடாது, அவங்க கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்கக்கூடாது. ஆனா இந்தியா என்ன பண்றாங்க? அவங்க கூடயே இன்னும் க்ளோஸா நாங்க இருக்கோம் அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க. ஸோ ட்ரம்ப்புக்கு கிளியரா மெசேஜ் கொடுக்குறாங்க. அப்புறம் நான் முக்கியமா பாக்குற விஷயம் என்னன்னா, ஒரு தப்பும் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். நம்ம பண்ணியிருக்கோம். இந்தியா குறிப்பா மோடி அவர்களும் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். கமல்ஹாசன் அவர்களை பொறுத்தளவுல திமுக கமல்ஹாசனை ஒரு கம்யூனிகேஷன் பாயிண்டா யூஸ் பண்றாங்க. பாஜகவோட ஒரு கம்யூனிகேஷன் லைனை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. திமுகவை பொறுத்தளவுல கனிமொழி அவர்களையோ டிஆர் பாலு அவர்களையோ ஒரு கம்யூனிகேஷன் பாயிண்டா சென்டரோட வச்சுக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இதுக்கு முன்னாடி அப்படிதானே இருந்தது. முரசொலி மாறன் அவர்கள் சென்டரோட க்ளோஸா இருப்பாரு. இங்க லோக்கல் வேலைகளை கலைஞர் அவர்கள் பார்த்துப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ஸை கனிமொழி அவர்களுக்கோ டிஆர் பாலுக்கோ கொடுக்கறதுல திமுக ஹைகமாண்டுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கு. கொஞ்சம் இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று வீடியோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. மக்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ மக்கள்கிட்ட ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். நேற்று சில பல வேலைகளால் அதை போட முடியாமல் போயிடுச்சு வீடியோ. ஸோ இனிமே தொடர்ச்சியாக வீடியோ வரும். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் நேற்று தேர்தல் கமிஷன் மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அவங்க நிறைய போலி வாக்காளர்களை கொண்டு லோக்சபா எலெக்ஷன்ல பாஜகவுக்கு ஃபேவரான ஒரு எலெக்ஷனாக நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புள்ளி விவரங்களை கொடுக்குறாரு. கர்நாடகாவில் ஒரு இடத்துல 1 லட்சம் வாக்குகள் ஏறி இருக்கு, அது ஃபுல்லா போலி வாக்குகள் அப்படின்றாரு. அப்ப நிறைய இடங்கள்ல அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையாக நீங்க இதுல உறுதியாக இருக்கீங்க அப்படின்னா பிரமாண பத்திரத்துல சத்தியம் பண்ணுங்க, கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேர்தல் கமிஷன் சொல்றாங்க. நான் பார்லிமெண்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்றாரு. ஸோ இந்த வாக்காளர் பட்டியல், இந்த சார் அப்படின்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற இந்த விஷயம் இப்பொழுது பேசுபொருளாவே இருந்துகிட்டு இருக்கு. நீக்கிறது, போலி வாக்காளர்கள் இவங்க சொல்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க? இது என்ன பொறுத்தளவுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இந்தியா மாதிரியான ஒரு பெரிய ஒரு டெமோக்ரஸில மக்களுக்கு எலெக்ஷன்ஸ் மேல நம்பிக்கை இருக்கணும். நம்ம ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறோம்னா அந்த கட்சி பவருக்கு வரணும். ஸோ நம்ம தான்
ஒரு கட்சியை பவர் கொண்டு வரும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கணும். மக்களுக்கு அந்த நம்பிக்கை போச்சுன்னா பெரிய சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்ப ராகுல் காந்தி வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுன்றது பெரிய ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு, பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குற்றச்சாட்டும் கூட. ஸோ இப்ப அவரு யார் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா இசிஐ மேலையும் பாஜக மேலையும் 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற விஷயத்த பேசுறாரு. ஸோ ராகுல் காந்தி சொல்ற விஷயம் என்னன்னா, பெங்களூர் சென்ட்ரல் லோக்சபா கான்ஸ்டிடியூவன்சில மகாதேவ்புரா அப்படின்ற ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி இருக்கு. அங்க 1 லட்சம் ஃபேக் ஓட்டர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பாஜக காரங்க அங்க வாக்குகளை திருடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி பெரிய ஒரு அலிகேஷன்ஸை முன்வைக்கிறார். இது 5 வகைகள்ல அவங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முதல் வகை அவர் என்ன சொல்றாருன்னா, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற பாயிண்ட் சொல்றாரு. ஏறக்குறைய 11,900 டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்றாரு. ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ் நிறைய இருக்கு அப்படின்றாரு. ஸோ அட்ரஸ் பார்த்தோம்னா நம்பர் 0ன்னு போட்டிருக்காங்க, ஸ்ட்ரீட் நேம்ல பார்த்தோம்னா XYZ இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஏறக்குறைய 40,000 ஓட்டர்ஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ்ல இருந்து வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சிங்கிள் அட்ரஸ்ல பல்க் ஓட்டர்ஸ் இருக்காங்க, அந்த வகையிலையும் நிறைய ஃபேக் ஓட்டர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஏறக்குறைய 10,000 அந்த மாதிரி கேசஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஒரு சிங்கிள் ரூம் அப்பார்ட்மெண்ட்ல 40-50 பேர் இருக்கிற மாதிரியான கணக்கெல்லாம் காட்டுறாங்க. அங்க போய் பார்த்தா அதுவும் இல்லை, சில நேரங்கள்ல வீடுகளே இல்லை, அங்க போகும்போது எங்க ஆட்களை மிரட்டவும் செய்யறாங்கன்ற மாதிரிலாம் அவரு சொல்றாரு. அதே போல ஃபார்ம் 60 மிஸ்யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை கொண்டு வர மாதிரி அதுலயும் பார்த்தோம்னா நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. அந்த வகையில ஏறக்குறைய 3,000க்கும் மேற்பட்ட ஓட்டர்ஸ் வந்து கொண்டு வராங்க. அப்புறம் இன்வாலிட் போட்டோஸ் பார்த்தோன்னா ரொம்ப சின்ன போட்டோஸா இருக்கு, பார்க்கவே முடியாது, இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ இது சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு. அவரோட பாயிண்டே என்னன்னா, பெங்களூர் சென்ட்ரல்ல நாங்க ஜெயிச்சிருக்க வேண்டியது, பட் இங்க ஏறக்குறைய 1 lakh இந்த மாதிரியான ஓட்ஸ் வந்து திருடப்பட்டதால எங்களால ஜெயிக்க முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். நான் சொன்னது போல மக்களுக்கு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இருக்கணும்னா எலெக்ஷன் ப்ராசஸ் மேல நம்பிக்கை இருக்கணும், எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கை இருக்கணும், நம்ம தான் கவர்மெண்ட்டை எலெக்ட் பண்றோம் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல சீரியஸான நிறைய கேள்விகளை ராகுல் காந்தி அவர்கள் வைக்கிறார். இதை மற்ற எதிர்கட்சிகள் ரொம்ப சீரியஸா கையில் எடுக்கல, அதுவும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. பாஜகவை கடுமையா எதிர்க்கக்கூடிய கட்சிகளும் பார்த்தோம்னா கொஞ்சம் குவைட்டா தான் இருக்காங்க. இதுல ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவிஎம் மிஷின்ஸ் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க, நிறைய தரப்பினர் வந்து வைக்கிறாங்க. ஈவன் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில ஆட்களே கொஞ்சம் மைல்டா ஹிண்ட்லாம் பண்றாங்க. தமிழ்நாட்டுல பார்க்கும்போது திமுகல சில தலைவர்கள் லைட்டா இவிஎம்ல சிக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க, டைரக்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அட்டாக் பண்ணல. பட் திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க பயங்கரமா இந்த இவிஎம் முறைகேடு அது இதுலாம் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா எப்பவும் ஒரு எலெக்ஷன் வரும்போது அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இதை பேசுவாங்க. 24 எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இதை இவிஎம் முறைகேடு அது இதுன்னு பயங்கரமா பேசுவாங்க. ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே லைட்டா ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற கட்சிகளும் தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இது பெரிய பெரிய முக்கியமான இஷ்யூ. நிஜமாவே அங்க சிக்கல் இருக்குன்னா கிளியர் கட்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். ரெண்டாவது, ராகுல் காந்தி எவிடன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷன் கமிஷன் டேட்டால இருந்தாலும் நாங்க எடுத்திருக்கோம், அதை வெரிஃபை பண்றோம், இந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு தான் அவரு சொல்றாரு. ஸோ எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தளவுல நீங்க இப்ப ஓத்து எடுக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்றதுல எதுவும் லாஜிக் இருக்கிற மாதிரி தெரியல. அவரு செட் ஆஃப் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு, ஏகப்பட்ட முக்கியமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா? ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரே வீட்டுல 40 பேர் இருக்கிற மாதிரி கணக்கு காட்டிருக்கீங்கன்றாரு. அது உண்மையா பொய்யா? அதை வெரிஃபை பண்ணி சொல்லுங்க, அதுக்கு ப்ராப்பரான பதில் கொடுங்க. அதை கொடுக்காம நீங்க ராகுல் காந்தியை பர்சனல் அட்டாக் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ராகுல் காந்தி வந்து இது போல சீர்திருத்தங்கள் இது மாதிரி திருத்தங்கள் நடக்குது, ராகுல் காந்திக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தா தெரிவிக்கலாம், யாருக்கு ஆட்சேபனை தான் தெரிவிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுவரை ராகுல் காந்தி எனக்கு ஆட்சேபனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து நாடி எதுவும் சொல்லவே இல்லை. அவர் மட்டும் போறாரு, எங்கேயோ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, அதுக்கெல்லாம் நாங்க எப்படி பொறுப்பேற்க முடியும்? எங்க கிட்ட டைரக்டா வந்து எங்க கிட்ட சொல்லுங்க, கொடுங்க, நாங்க வந்து வெரிஃபை பண்றோம் அப்படின்றாங்க அவங்க. இப்ப இதானே வச்சிருக்காரு பப்ளிக் ஃபோரம்ல, மக்கள் முன்னாடி, மீடியா முன்னாடி. அதான் அவர் சொல்றாரு, நான் ஒரு பொலிட்டீஷியன், என்னோட வார்த்தை தான் ஓத் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் சொல்றது பப்ளிக் டொமைன்ல சொல்றேன், நான் எல்லாரும் முன்னாடியும் பேசுறேன்னு அவர் சொல்றாரு. ஸோ எல்லாரும் முன்னாடியும் இந்த விஷயத்தை அவர் பேசியிருக்காரு, சாலிடான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. உங்க டேட்டால இருந்து தான் நான் எடுக்கிறேன்னு சொல்றாரு. ஏறக்குறைய 1 lakh ஓட்டர்ஸ் வந்து நீங்க திருடி இருக்கீங்க,
இந்த மாதிரி தவறான ஆட்களை உள்ள போலியான ஓட்டர்ஸ் உள்ள ஏத்திருக்கீங்கன்னு அவர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுக்கு சாலிடான எவிடன்ஸ் கொடுக்குறாரு, கிளியர் கட்டா நேம் மென்ஷன் பண்றாரு. இந்த அட்ரஸ்ல இவ்வளவு பேர் அதிகமா இருக்காங்க, ஒரு சின்ன அட்ரஸ், ஒரு சின்ன ஒரு ஒன் ரூம் பில்டிங்ல இருந்து 40-50 ஓட்டர்ஸ் அங்க இருக்காங்கன்றாரு. அதெல்லாம் இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அவரு. 1 lakh ஓட்டர்ஸ்ன்றாரு. சாதாரண விஷயமே கிடையாது. ரிசல்ட்டை மாத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அதுக்கு. சோ அப்ப எலெக்ஷன் கமிஷனும் ப்ராப்பரா இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், எதிர்கட்சிகளும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்றதுதான் என்னோட பார்வை. உங்களுக்கு இவிஎம் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த மாதிரியான ஃப்ராட் நடக்குது, ஓட்டர்ஸ் ஃப்ராட் நடக்குது அப்படின்னா கிளியர் கட்டான ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. திமுக எல்லாம் சாலிடான ஸ்டாண்ட் எடுக்கணும். பயங்கரமான பாஜக எதிர்ப்பாளர்கள் கிளியர் கட்டா ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. இவிஎம்ல சிக்கல் இருக்கா இல்லையா, கிளியர் கட்டான ஸ்டாண்ட் எடுங்க. இந்த இடத்துல நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க? ராகுல் காந்தி சைடு நிக்கிறீங்களா இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன் பக்கம் நிக்கிறீங்களா? நீங்க சைலண்டா இருந்துட்டு பெரிய சாலிடான ஒரு ஸ்டாண்ட் எடுக்காம, ஆனா கீழே இருக்கக்கூடிய அந்த ஆதரவு ஊடகங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷயத்தையும் திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஊடகங்கள் பார்த்தோம்னா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா திமுக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ அது அவசியம்னு பாக்குறேன். ஏன் இது ரொம்ப அவசியம்னு சொல்றேன்னா, பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு அதெல்லாம் செகண்டரிங்க. முதல்ல எலெக்ஷன் அந்த ப்ராசஸ்ல சிக்கல் இருக்குன்னா இது எதுவுமே பிரயோஜனம் கிடையாதுல்ல. முதல்ல அதான பிரச்சனை. நீங்க முதல்ல எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றீங்கன்னா இந்த சிஸ்டம் முதல் கரெக்டா இருக்கணும்ல. சிஸ்டமே சரியில்லை, அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுலயே பிரயோஜனம் இல்லையே. அப்ப அதை தானே நீங்க முதல் பார்க்கணும். நீங்க நீட் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு அதெல்லாம் செகண்டரி. நீங்க கண்டெஸ்ட் பண்றீங்க, எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றீங்க, அந்த சிஸ்டம்லயே பிரச்சனை இருக்குன்றாரு அவரு. அப்ப முதல்ல அதை அட்ரஸ் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் நீங்க சொல்றீங்க இவிஎம்ல பிரச்சனை அல்லது இந்த வாக்காளர் பட்டியல்ல போலிகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது திமுக கடுமையாக அதை அரசியலாக்கி எடுக்கணும் கையில அப்படின்னு சொல்றீங்க. ஆனா திமுகவுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான இடம் தான். என்ன அப்படின்னா, இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது திமுகவில். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஒருவேளை பிரச்சனை இருந்திருந்தா பிஜேபி தான் அதிகப்படியான இடங்களை பிடிச்சிருக்க முடியும், இல்லாத 1-2 சீட்டாவாச்சும் அவங்க கன்வெர்ட் ஆயிருக்க முடியும். அது தமிழ்நாட்டுல பிஜேபியால பண்ண முடியல. அப்படி இருக்கும் பட்சத்தில் மத்தியில ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக திமுக தேர்தல் கமிஷனையோ அல்லது இவிஎம்ஐயோ குற்றஞ்சாட்டினா அப்ப தமிழ்நாட்டுல எப்படி நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வியானது ஏற்படும். அதனால ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் இருக்கிறதுனால இதை கையில் எடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஒண்ணு கிளியரா நம்ம சொல்லிடுவோம், இவிஎம்ல சிக்கல் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாதுதான் நினைக்கிறேன். ஸோ நம்ம யாருக்குமே தெரியாது. பட் நான் எந்த பாயிண்ட்ல இருந்து வரேன்னா, இங்க சில ஊடகங்கள் ரெகுலரா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவிஎம்ல சிக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. காங்கிரஸ் பார்ட்டிலையும் சில லீடர்ஸ் இந்த சந்தேகங்களை மைல்டா கிளப்புறாங்க. டிஎம்கேலையும் சில லீடர்ஸ் மைல்டா இவிஎம்ல பிரச்சனை இருக்கு அப்படின்ற விஷயத்த டச் பண்றாங்க. நான் ஒரு சாதாரண சாமானியன், எனக்கு எதுவும் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. பிரச்சனை இருக்குன்னா இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்கா எடுக்கணும் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். இப்ப இவிஎம் மெஷின்ஸ்ல சிக்கல் இருக்குன்னா அதை விட வேற பெரிய இஷ்யூ எதுவும் கிடையாது. உங்களுக்கு தர்ம சங்கடம் இருக்கோ இல்லையோ அது எனக்கு கவலை கிடையாது. இவிஎம்ல சிக்கல் இருக்குன்னா என்டையர் சிஸ்டமே காம்ப்ரமைஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இல்ல அதுதான் திமுக நினைக்குது, இங்க பிரச்சனை இல்லைன்னு நினைக்குதுன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அது சங்கடமா இருக்கோ, உங்களுக்கு உங்க அரசியலுக்கு அது சரி வருதோ இல்லையோ, இது மக்கள் பிரச்சனை. இல்லாட்டி கிளியரா சொல்லுங்க, தெளிவுபடுத்திருங்க. இவிஎம் சூப்பரா இருக்குன்ற மாதிரி நீங்க தெளிவுபடுத்திருங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, அசம்பிளி எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்கிறீங்க, லோக்சபால நேஷனல் லெவல்ல அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அசம்பிளி எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்கும் போது யாரும் இந்த கேள்வி எல்லாம் எழுப்புறதே கிடையாது, இவிஎம் பிரச்சனை எல்லாம் எழுப்புறது இல்லை, குவைட்டா விட்டுறாங்க. ஆனா லோக்சபா எலெக்ஷன்ல நேஷனல் லெவல்ல பிஜேபி ஜெயிக்கும் போது அதுக்கு முன்னாடி ஸ்லைட்டா ஆரம்பிப்பாங்க, இவிஎம் பிரச்சனை அப்பயே லைட் டச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எலெக்ஷனுக்கு ஒரு 3-4 டேஸ் முன்னாடி. அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லா யூடியூபர்ஸும் பாத்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி சில பேட்டிகள் எடுப்பாங்க. குறிப்பா ஐயநாதன் ஐயாவை எல்லா சேனலும் பேட்டி எடுப்பாங்க. ஐயா அவர்கள் மேல நமக்கு நிறைய மரியாதை உண்டு, அவர் நிறைய டேட்டா எல்லாம் கொடுக்குறாரு. அது உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியாது, நான் பெரிய எக்ஸ்போர்ட் கிடையாது அதுல. பட் எல்லாரும் அவரை பேட்டி எடுப்பாங்க, வேற நிறைய டிஃப்ரெண்டான ஆட்களையும் பேட்டி எடுப்பாங்க. இப்படி நடந்துகிட்டே இருக்க முடியாது. சோ மக்கள் மத்தியில ஒரு செக்ஷன், மக்கள் மத்தியில ஒரு சந்தேகம் இருக்கு. உங்க தலைவர்களுமே சில பேர் லைட்டா டவுட்ஸை கிளப்புறாங்க. அப்ப நீங்க சாலிடா ஸ்டாண்ட் எடுங்க. நிஜமாவே இவிஎம்ல பிரச்சனை இருக்குன்னா அதை விட இந்தியால வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. மக்கள் எலெக்ட் பண்ற லீடர் பவருக்கு வரணுங்க, இவிஎம் டிசைட் பண்ண கூடாது அதை. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது மேல டவுட் இருந்ததுன்னா சாலிடா வெளில நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. எடுக்கணும் அப்படின்னு எடுக்கலன்னா நம்ம அழுத்தம் போடணும் அவங்க மேல. ஓகே, இப்போ ஒரு காமன் மேன் பார்வையிலிருந்து பார்ப்போமே, ஒரு தேர்தல் பட்டியல், வாக்காளர் பட்டியல் வெளியாகுது அப்படின்னா முன்னாடியே சொல்லிடுவாங்க வாக்காளர் பட்டியல் வெளியாயிடுச்சு, நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னா. திருத்தம் வரும், சேர்க்கை வரும், இதெல்லாமே தேர்தல் கமிஷன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்பொழுது
எலெக்ஷன்ல இந்த தேர்தலில் பங்கேற்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீவிரமா செக் பண்ணுவாங்க. யார் யார் பேர்லாம் விடுபட்டு இருக்கு, யார் யார் பேர்லாம் சேர்க்கணும், நம்பாட்கள் யார் யார் நீக்கி இருக்காங்க, வெளியூர்ல யார் இருக்காங்க, அட்ரஸ் யார் மாத்தணும் அப்படின்னு இந்த எலெக்ஷன்ல பங்கெடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ரொம்ப தீவிரமாக அதை வந்து நோட் பண்ணுவாங்க. ஒரு ஆளு கூட நிக்கிற கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நிக்கிற கூடாது, நம்மளும் இது பண்ணிட கூடாது அப்படி. அப்படி இருக்கும் பொழுது 1,00,000 பேரை ஒரு பூத்துல வந்து ஒரு பூத்லயோ அல்லது ஒரு தொகுதியிலயோ ஆட் பண்றாங்க அப்படின்னு பட்சத்தில் அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அதை கவனிக்காம இருக்கும். சரி, காங்கிரஸ் கட்சி இவ்வளவு தூரம் கவனிக்காம இருந்தாங்களா, 1,00,000 பேரை ஒரு தொகுதியில் நீங்க ஆட் பண்றேன்னு சொல்றீங்க, அப்போ லோக்கல் இருக்கக்கூடிய உங்க அரசியல்வாதிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. 100%. இந்த ஆக்சுவலா ராகுல் காந்தி இதை பேசும்போது, அந்த ஸ்டேஜ்ல அவர் பேசும்போது எனக்கு மைண்ட் வந்து இதுதான். ஏன்னா நான் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அங்க பார்த்தோம்னா திமுக காரங்களும் சரி, அதிமுக காரங்களும் சரி, ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு பேரு, ஒவ்வொரு வார்டு, தெரு எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சிருப்பாங்க. சார், இந்த வீட்டுல அந்த தெரு எண்ட்ல ஒரு 3 வீடு இருக்கு சார், அவங்க இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க சார், அவங்க நம்ம ஓட்டே போட மாட்டேங்கிறாங்க சார், அவங்களதான் நான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த லெவல்ல அவங்க ஷார்ப்பா வச்சிருப்பாங்க. அதை விட்டு இவங்க ஒர்க்கும் பண்ணுவாங்க, அவனை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒர்க்கும் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இதை பண்றது ரொம்ப கஷ்டம். கிரவுண்ட் லெவல்ல திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி அவங்களுக்கு பெரிய பிரசன்ஸ் உண்டு. இன்ஃபேக்ட் இந்த 2 கட்சிகளையும் வீழ்த்த முடியாம இருக்கிறதுக்கான காரணம் அதான். பூத் லெவல்ல பயங்கர மைக்ரோவா மேனேஜ் பண்ணுவாங்க, எல்லா டேட்டாவும் பக்காவா கையில வச்சிருப்பாங்க. ஸோ ஈஸியா இந்த மாதிரியான குளறுபடிகளை தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. மற்ற பகுதிகளிலும் ஐடியலா அப்படிதான் இருக்கணும். எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு சின்ன ஒரு நேமோ ஒரு அட்ரஸோ எது மாறினாலும் டக்குன்னு அதை ஐடென்டிஃபை பண்ற அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். ஏன்னா அவனோட ஓட் சார்ந்த ஒரு விஷயம். நீங்க ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறீங்க? ஸோ அப்போ ஒரு ஓட்டோட முக்கியத்துவம் என்ன? அவனுக்கே நீங்க 2,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அந்த ஒரு ஓட்டுக்கு இன்னும் நிறைய வேல்யூ இருக்கு. நான் சொல்றது இது ரொம்ப சீப்பான ஒரு விஷயம். பணமா ஓட்டை பார்க்கறது ரொம்ப சீப்னா, பட் ஒரு பொலிட்டிஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன், அவன் அப்படிதான் பாக்குறான் அந்த ஓட்டை. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஓட்டையும் கேர்ஃபுல்லா பார்க்கணும். அதை அவங்க அங்க பார்க்கலன்னா கிரவுண்ட் லெவல்ல காங்கிரஸ் வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம். கர்நாடகாவில் காங்கிரஸ் வீக்காகவும் இல்லை, அவங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி தான். பல முறை ஆட்சியில இருந்திருக்காங்க, இப்போ ஆட்சியிலையும் இருக்காங்க. லோக்சபால தான் வந்து போலி வாக்காளர்களை கொண்டு வந்து எங்களுடைய வெற்றியை பறிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு தவிர ராகுல். ஆனா சட்டமன்ற தேர்தலில் வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க. ஸோ வந்து அவங்களுடைய கேடர்ஸை யூஸ் பண்ணி அதை பார்த்துருக்கலாம்ல, என்ன மிஸ்டேக் வருது, என்ன போது வருது அப்படின்றத பார்த்துருக்கலாம்ல. அதை கூட செக் பண்ணாமையா இருந்திருப்பாங்க காங்கிரஸ் மாநிலத்தில் அப்படின்னு கேட்கறாங்க. அதான் இப்ப கர்நாடகாலேயே அவங்களால அதை பண்ண முடியலன்னா யூபி மாதிரியான ஒரு ஸ்டேட்ல, குஜராத் மாதிரியான ஒரு ஸ்டேட்ல, டெல்லியில, மற்ற பகுதியிலலாம் காங்கிரஸ் இன்னும் எவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதான் சொல்லுவாங்க, இப்ப யூபி மாதிரியான ஸ்டேட்ஸ்ல எல்லாம் காங்கிரஸுக்கு எந்த பிரசன்ஸுமே கிடையாது அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. கிரவுண்ட் லெவல்ல கேடர்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கக்கூடிய இந்த பிரசன்ஸ் கூட இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்ப 23ல காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க அசம்பிளில. ஸோ அப்படி இருக்கும்போது பவருக்கு வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கரெக்டா பார்க்க முடியலையா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ பார்க்கல, அவங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்ணல. 24லயே அவங்க இதை ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும். இந்த தவறுகள்லாம் நடக்கும்போதே ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும். இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா காங்கிரஸ் கிரவுண்ட்ல கோட்டையை விட்டாங்க அப்படின்றதான் காட்டுது. இந்த மாதிரியான இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்குன்னு சொல்றீங்க, இதை கொஞ்சம் கூட நீங்க சென்ஸ் பண்ணாம விட்டுருக்கீங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய 2 கட்சிகளுமே அதை சென்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்லாம் ஏதாவது கோல்மால்லாம் பண்ணா கண்டிப்பா அவங்க தூக்கிடுவாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில் கூடிய மற்ற ஸ்டேட்ஸ்லாம் தமிழ்நாடு மாதிரியான வைப்ரண்டான பொலிட்டிக்கல் என்வரன்மெண்ட் கிடையாது. இங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில பொலிட்டிக்ஸோட அசோசியேட் ஆகிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பயங்கரமான பேஸ் இருக்கு. இந்த மாதிரியான பேஸ் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே கிடையாது. இந்த மாதிரியான கேடர் பேஸ்டாவும் களத்துல பிரசன்ஸோட இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் இருக்கலாம், பணபலத்தோடையும். ஒரு ரீஜனல் பார்ட்டியா இருந்துட்டு இன்னைக்கு திமுக அதிமுக இருக்கக்கூடிய பவர்லாம் இருக்குல்ல, மற்ற கட்சிகள் கிடையாது. அந்த அளவுக்கு இவங்க பவர் வச்சிருக்காங்க. ஸோ இங்க தமிழ்நாட்டுல நம்ம பாக்குறோம், இவங்க கம்ப்ளீட்டா கிரவுண்டை கண்ட்ரோல் பண்றாங்க. இதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்லயும் பண்ணுவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நீங்க கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க மாவட்டத்துல காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங். இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் பிரசன்ஸ் நீங்க அங்க பார்க்க முடியாது. எலெக்ஷன் டைம்ல வருவாங்க, இல்லைன்னா கட்சிகளோட பிரசன்ஸ் நீங்க பார்க்க முடியாது. நார்மல் டைம்ல ரொம்ப நார்மலா இருக்கும். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அந்த இன்ஃபுளுன்ஸ் கண்ட்ரோல்லாம் நீங்க அங்க பார்க்க முடியாது. ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் கூடிய இந்த விஷயத்த பார்க்க முடியாது. அவங்க ரொம்ப சாஃப்டான ஒரு பொலிட்டிக்ஸ் தான் அங்க பண்ணுவாங்க. பணம் கொடுக்குறது இந்த விஷயங்கள்லாம் பெருசா இருக்காது. ஸோ இந்த 2 ஃபேக்டர் இருக்கு. ஒண்ணு, கண்டிப்பா காங்கிரஸ் பார்ட்டி இதை சென்ஸ் பண்ணிருக்கணும். இவ்வளவு தவறு நடக்குதுன்னா கண்டிப்பா சென்ஸ் பண்ணிருக்கணும். யூபி மாதிரியான ஒரு ஸ்டேட் கிடையாது, கர்நாடகால நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ரெண்டாவது, காங்கிரஸ் பார்ட்டி இன் ஜெனரல் எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே கொஞ்சம் டல்லா தான் இருப்பாங்க. அது ஒரு பழைய கட்சி இல்ல,
ஒரு கட்சி பழசாக அந்த வீரியத்தை இழந்துரும். அந்த திமுக இல்லையே, திமுக விட அது பழைய பார்ட்டி இல்ல, கிராண்ட் ஓல்ட் பார்ட்டி தானே காங்கிரஸ் பார்ட்டி, பழைய ஒரு இன்ஸ்டிடியூஷன். இன்ஃபேக்ட் எனக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் கழித்து இவ்வளவு வாரிசுகளை தாண்டி அந்த கட்சியோட இருக்கிறதே பெரிய விஷயம். வரிசையா நிறைய வாரிசுகள் காங்கிரஸ்ல, இவ்வளவு வாரிசுகளையும் தாண்டி அந்த கட்சி ஓரளவுக்கு இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதனால இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. ரெண்டாவது, இப்போதைக்கு ராகுல் காந்தி பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு, நிறைய ப்ரூஃப் எல்லாம் அவரு கொடுக்குறாரு. பார்ப்போம் எக்ஸாக்டா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆனா அவர் வச்சிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள்லாம் ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகள். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் உண்மையா இருக்கும் பட்சத்துல மக்களுக்கு டெமோக்ரஸி மேல நம்பிக்கை போயிடும், எலக்டோரல் சிஸ்டம் மேல நம்பிக்கை போயிடும். இது சீரியஸான விஷயம். அதே போல இந்த இஷ்யூவை மற்ற எதிர்கட்சிகளும் மாநில கட்சிகளும் அவங்க ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கணும். குறிப்பா திமுக மாதிரியான கட்சிகள், பாஜக எதிர்ப்புன்னு பேசக்கூடிய கட்சிகள் அவங்களோட நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தணும். ஏன்னா நம்ம நம்பி தானே போய் டெய்லி ஓட் போட்டுருக்கோம், ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஓட் போடுறோம். அப்ப நீங்க தெளிவுபடுத்தணும், கிளாரிட்டி கொடுக்கணும் அதுல. ஓகே, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவோம். தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு மேல போராடிட்டு இருக்காங்க. அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று இரவு நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இன்று மதியம் திரும்ப பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேகர் பாபு அவர்கள் நேற்று இரவு பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியே வந்து பிரஸ் மீட் பண்ணும்போது கொஞ்சம் கோபமாவே பிரஸ் வந்து ஹேண்டில் பண்றாரு. நீலம் போன்ற மீடியாக்கெல்லாம் நான் பேட்டி கொடுக்க முடியாது அப்படின்றாரு. அப்புறம் நாங்க வாக்குறுதியை கொடுத்தோம், கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு ஒரு வாக்குவாதம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது பத்திரிகையாளர்களோடு சேகர் பாபு அவர்கள். ஸோ இந்த இஷ்யூ எப்படி பாக்குறீங்க? இது ஒரு முடிவுக்கு வந்திருக்கா, எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா முடிவுக்கு வரல. சேகர் பாபு அவர்களோட ரியாக்ஷனை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது சுமூகமான ஒரு சொல்யூஷன் எட்டப்படலை. அதனாலதான் நேற்று ரொம்ப கோபமா அவர் வராரு. வந்து அவர் ப்ரெஸ்ஸை டீல் பண்ணக்கூடிய அந்த விதத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. ஒரு மினிஸ்டர் ப்ரெஸ்ஸை பொலைட்டா ப்ராப்பரா டீல் பண்ணும். ப்ரெஸ்ன்றது இந்த 4 பேர் கிடையாது, அவங்க மக்களை ரெப்ரசென்ட் பண்றாங்க, மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை கொண்டு போறாங்க. நீங்க அந்த 4-5 பத்திரிகையாளர்கள் முன்னாடி பேசக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க, அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 கோடி மக்களுக்கும் போய் சேரும். அதனால நீங்க பொலைட்டா ப்ராப்பரா ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணும். ஸோ ப்ரெஸ்ஸை பொறுத்தளவுல சில கேள்விகள் இருக்கலாம், டவுட்ஸ் இருக்கலாம், அதை அவங்க முன்வைப்பாங்க. நீங்களும் பொலைட்டா அந்த விஷயங்கள் பேசணும். இப்ப உங்க பக்கம் நியாயம் இருக்குன்றதான உங்களோட வாதமா இருக்கு. அப்படி இருக்கும்போது பிரஸ் உங்ககிட்ட வராங்கன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோட அந்த நியாயத்தை மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிஸ்கம்யூனிகேட் ஆயிருக்கு, நாங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம், இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கு, இந்தந்த விஷயங்களெல்லாம் மிஸ்கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க, சில தவறான கம்யூனிகேஷன் நடந்திருக்கு, இதெல்லாம் நம்ம சரி செய்துக்கணும், தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னு சொல்லணும். பட் அதை விட்டுக்கிட்டு நீங்க பிரஸ் கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. இந்த ஷூட்டிங் த மெசஞ்சர்மாங்கல்ல, அவன் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான், மக்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அவனை யூஸ் பண்ணி நீங்க கரெக்டா இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுமே தவிர அவன் கிட்ட சண்டைக்கு போக கூடாது. எடுத்த உடனேயுமே சேகர் பாபு அக்ரெசிவா தான் போறாரு. ஒரு கேள்வி அவன் கேட்டானா அவன்கிட்ட திருப்பி இன்னொரு கேள்வி கேட்கறது. நீலம்னா நீங்க ஏன் வரீங்க, நான் பத்திரிகையாளருக்குலாம் பதில் சொல்ல முடியும், நீங்க ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரி நீலம் கேட்கறாங்க. நீலம்ன்ற அந்த அவங்களோட அந்த மைக்கும் போட்டிருக்காங்க. அப்படிலாம் சண்டைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க தவறான ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க அந்த இடத்துக்கு போகலாம். அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் சரி, கேட்கக்கூடாத கேள்வி, தவறான கேள்வி, சில நேரங்களில் பர்சனலா அட்டாக் பண்ணி கேட்பாங்க. அப்படிலாம் கேட்டா நீங்க தாராளமா ஸ்டாப் பண்ணலாம். அப்பயும் இல்லை எனக்கு இதுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு பொலைட்டா போயிடலாம். பட் நீளம்னா நான் உனக்கு பதிலே சொல்ல மாட்டேன்னா எல்லாரும் முன்னாடியும் மக்கள் முன்னாடி இந்த மாதிரிலாம் நீங்க பிஹேவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது, நான் எப்படி பாக்குறேன்னா, உங்க பக்கம் நியாயமும் இல்லை, அதனாலதான் நீங்க இப்படி அக்ரெசிவா போறீங்க. உங்க பக்கம் நியாயம் இருந்ததுன்னா பொலைட்டா நீங்க உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை ஈஸியா எடுத்து வச்சிடலாம். பட் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, உங்க சைடு நியாயம் இல்ல, டிஃபெண்ட் பண்ண முடியல, அப்ப நீங்க அக்ரெசிவா பிரஸ்காரண்டெல்லாம் நீங்க சொல்றீங்க, நான் கடுப்பு கோபமா இருக்கேன், ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா அக்ரெசிவா தான் டீல் பண்ணுவேன் அப்படின்ற மெசேஜை கொடுக்குறீங்க. இது தவறான ஒரு அணுகுமுறை அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ஆனா இன்னொரு பக்கம் வந்து நாங்க என்ன வாக்குறுதியா கொடுத்தோம், காட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. ஸோ நாங்கள் வாக்குறுதி கொடுக்கல அப்படின்றத அவர் தெளிவுபடுத்துறாங்க. அதை இப்போ நீங்க கூட இன்னைக்கு காலைல காணிச்சிங்க, டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ காட்டினீங்க, அதுல கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தூய்மை தொழிலாளர்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி, அப்புறம் அவங்களுக்கு பென்ஷன் பெனிஃபிட்ஸ், ஊதிய உயர்வு, இந்த விஷயங்கள்லாம் அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளதானே வருது, அவங்களோட டிமாண்டும் அதுதானே. ரெண்டாவது, நீங்க பிரைவேட்டைஸ் பண்ணீங்கன்னா அவங்களோட சேலரி கம்மியாகுது, அப்ப அவன் கோவப்படதான் செய்வான். இதுல நீங்க இது ஏதோ எலெக்ஷன் கிட்ட வரனால பிளான் பண்ணி பண்றாங்கன்ற மாதிரி மேயர் சொன்னாங்க. எலெக்ஷன் கிட்ட வருதோ வரலையோ,
அவங்களோட சம்பளத்தை நீங்க கம்மி பண்ணீங்கன்னா அவன் கண்டிப்பா கடுப்பு தான் ஆவாங்க. இல்ல அது சாதாரண நியாயம் அவங்க பக்கம் இருக்கு. இதுல என்ன பிளான் பண்ண வேண்டியது இருக்கு எலெக்ஷனுக்காக? அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. சோ இங்க டெஃபினட்டா இன்ஜஸ்டிஸ் நடக்குது, அநியாயம் நடக்குதுங்க. அப்ப அவங்க கேட்கதான் செய்வாங்க. உள்ளதுலயே பாதிக்கப்படக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள் கிட்ட இருந்து நீங்க இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது. அவங்களோட சம்பளம் குறையிற மாதிரியான எந்த விஷயத்தையும் நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் ஏற்கனவே கம்மியான சம்பளம் வாங்கிட்டு இருக்கான், நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான், ஹெல்த் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான், சொசைட்டில நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்க. குறைந்தபட்சம் அந்த சம்பளத்தையாவது நீங்க கரெக்டா கொடுக்கணும். அதை பண்ணாம அதை ஸ்டாப் பண்ணீங்கன்னா சிக்கல் தானே. பிரைவேடைஸ் பண்றதா இருந்தா வேற ஏரியாஸ்ல பண்ணுங்க. இப்ப இபி டிபார்ட்மெண்ட்டை நீங்க பிரைவேடைஸ் பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிருச்சு பாதியில. ஒண்ணு நம்ம அதிகப்படியான பில்ல பே பண்றோம், 2 மாசம் ஒருக்கா ஏகப்பட்ட பணத்தை நம்ம பே பண்றோம். ஜஸ்ட் எனக்கு இப்ப என் போன் எடுத்து காட்ட முடியும். 3 இயர்ஸ் முன்னாடி நான் பே பண்ணிட்டு இருந்த அமௌண்ட் ரொம்ப கம்மி. கோவிடுக்கு முன்னாடி நான் பே பண்ண அமௌண்ட் ரொம்ப கம்மி, ரொம்ப 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 கம்மி. பல மடங்கு அதிகமா நான் இப்ப பே பண்ணிட்டு இருக்கேன். இது யாரோட இன்எஃபிஷியன்சியை காட்டுது? நீங்க ப்ராப்பரா அந்த டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ணல, அதை தான் காட்டுது. இப்ப நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன், இந்த இடத்துல எனக்கு கரண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? அடுத்து ஒரு ஜென்ரேட்டரை வாங்கணும், இல்லைன்னா ஒரு பேட்டரியை வாங்கணும். இதுக்கு யார் பணம் கொடுப்பா? ஸோ ஒண்ணு உன் வேலையை நீ சரியா பண்ணல, நீ அதை சரியா பண்ணாதனால நான் நிறைய பணத்தை பே பண்றேன். 2வது பவர் கட்டும் வருது, நான் நிறைய பணத்தை பே பண்ணியும் உன்னால ப்ராப்பரான சர்வீஸ் கொடுக்க முடியல. அது போக இப்ப நான் இன்னொரு ஜென்ரேட்டரும் வாங்கணும். உனக்கு நான் காசு கொடுக்கறது போக ஜென்ரேட்டரும் இப்ப நான் வாங்கணும். இதுக்கு யாரு காசு கொடுப்பா? சோ இந்த மாதிரி ஏரியாஸ்ல மேபி நீங்க சேஞ்சஸ் கொண்டு வாங்க. பட் இதெல்லாம் டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் கேஷ் கவும்பாங்கல்ல, பணம் கொட்டக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ், இங்கெல்லாம் கை வைக்க மாட்டாங்க. டாஸ்மாக்ல கொண்டு வரலாம், டாஸ்மாக பிரைவேடைஸ் பண்ணுங்க. டாஸ்மார்க்ல மதுபானங்களை உற்பத்தி பண்றதா கவர்மெண்டோட வேலை, அது வேற யாரும் பண்ணக்கூடாதா? கவர்மெண்ட் தான் மதுபானங்களை உற்பத்தி பண்ணணுமா? இதுல காந்தி ஜெயந்தி அன்னைக்கு லீவ் வேற. இப்ப ஆமா ஆமா, ஏன்னா மகாவீர் ஜெயந்தி, காந்தி ஜெயந்தி எல்லாம் ஆமா, அவ்வளவு யோகி மாதிரி தான் ஏன் மேனுஃபேக்சர் பண்றீங்க? ஸ்டாண்ட் எடுங்க, அது தப்பு, மதுபானங்கள் தப்பு அப்படின்னா உற்பத்தி பண்ணாதீங்க. அதை பண்றதுக்கு ஏன் ரெடியா இருக்கணும் அவன்கிட்ட கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த நாள் லீவு, அப்புறம் மாசத்துல 1ஆம் தேதி இப்ப டாஸ்மார்க் அவுட்லெட்ஸ் எல்லாம் மூடுறதுக்கு ஏதோ பிளான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1ஆம் தேதி எல்லாருமே சம்பளம் கிடைச்சோடனே அதை போய் டாஸ்மார்க்ல வேஸ்ட் பண்ணிடுறாங்களாம். அதனால 1ஆம் தேதி மட்டும் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆகஸ்ட் 15 க்ளோஸ் ஆயிடும் இல்லையா? 7 நாள் அதை க்ளோஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் வருஷத்துல. அதை தாண்டி இப்ப மாசத்துல ஃபர்ஸ்ட் டே வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸும் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்றதை விட்டுட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். எப்படி மனசு வருது அவங்களோட சம்பளத்தை கம்மி பண்றதுக்கு? நம்மலாம் எவ்வளவு சம்பாதிக்கணும்? நம்மன்னு சொல்றது நான் பொலிட்டிஷியன் சொல்றேன். எவ்வளவு பணம் பாக்குறீங்க? அவன் கிட்ட போய் இப்படி போய் இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இது எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி பண்றாங்கன்னா எப்படி சொல்ல முடியுது? நீ அவன் சம்பளத்தை கம்மி பண்ணா அவன் கொதிக்கதான் செய்வான். இது சாதாரண லாஜிக். அதனால ஒண்ணு தப்பு இருக்கு, 2வது அதை டீல் பண்ற விதம் இருக்கு பாருங்க. ரொம்ப அக்ரெசிவா டீல் பண்றது ரொம்ப ரொம்ப தவறு. பப்ளிக் முன்னாடி பேசிக்கான விஷயம் என்ன, பொலைட்டா நடந்துக்கணும் பொலிட்டீஷியன்ஸ் இல்லையா? என்னதான் கோபம் வந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், ஓபிஎஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, என்ன சிக்கலானாலும் பொலைட்டா கூலா அவரு டீல் பண்ணுவார். எனக்கு அந்த விஷயம் அவர்கிட்ட பிடிக்கும். ரொம்ப பக்குவமா, ரொம்ப பவ்யமா எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுவார். இது அவசியம். நீங்க மீடியா முன்னாடி, கேமரா முன்னாடி பேசுறீங்கன்னா 6 கோடி பேரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், பாக்குறாங்களோ இல்லையோ, பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க கவனமா பேசணும். நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போகுது, அது ஒரு வாய்ப்பு, நமக்கு மக்களை கன்வின்ஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு ஏதோ அக்ரெசிவா பாடி லாங்குவேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா, ஆமா என்ன அப்படின்னா சண்டையா வரீங்க. சரி, தப்பா கேள்வி கேட்டு போட்டோம் பத்திரிகையாளர், அதை நீங்க தெளிவுபடுத்துங்க. ஒரு காலத்துல டிடி விதிநகரன்னா சூப்பரா டீல் பண்ணுவார். தப்பா சில சமயம் கோட் பண்ணுவாங்க, மிஸ்இன்ஃபர்மேஷனை கேள்வியா கேட்பாங்க, அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதை கவுண்டர் பண்ணுவார். அதுதானே ஒரு லீடருக்கு அழகு. அதை விட்டுட்டு மிரட்டுறதுனா, சாதாரண ஆள் மிரட்டினா தப்பா தெரியாது. நீங்க பவர்ஃபுல்லான மினிஸ்டர், நீங்க பவர்ஃபுல்லான மினிஸ்டரா இருந்துட்டு நீங்க மிரட்டும் போது அதிகாரத்து முறையில பேசுற மாதிரி இருக்கும். இப்ப சாதாரண ஒரு சாமானியன் மிரட்டினா தப்பா தெரியாது, கோவத்துல பேசுறான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போயிடலாம். ஆனா எப்பவுமே அதிகாரத்துல இருக்கும்போது நம்ம கிட்ட இன்னும் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கணும். இன்னும் பொலைட்டா, இன்னும் டீசெண்டா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்போ இதுல இன்னொரு ஆங்கிளும் பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, இரவு முழுக்க பேச்சுவார்த்தை வந்து நடக்குது. இரவுல தான் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. பிரஸ் மீட் கொடுக்கறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு. பக்கத்திலே வந்து மாநகராட்சியினுடைய மேயர் இருக்காங்க. நம்ம என்ன சொல்லி வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை, ஒரு பெண்களை வந்து முன்னாடி நிறுத்துறோம். அவங்களுக்கு வந்து எல்லா அதிகாரமும் நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்க போறோம். அவங்க வந்து இந்த ஸ்பேஸை அவங்களும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படின்ற காரணத்தினால தானே அவங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம. ஆனா தொடர்ச்சியாக சென்னையில் நடக்கிற எல்லா பிரஸ் மீட்டிங் பாத்தீங்கன்னா, சேகர் பாபு இருக்காரு அப்படின்னா சேகர் பாபு தான் கொடுப்பார். அல்லது முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா மேயரை தவிர்த்து சேகர் பாபு தான் கொடுக்குறாரு.
இந்த இஷ்யூமே பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், சேகர் பாபு அவர் தான் வந்து எல்லா விஷயங்களையும் பேச்சுவார்த்தை நடத்துறது, பிரஸ் மீட் கொடுக்கறது, அவங்க கிட்ட பேசுறது எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பேருக்கு தான் வந்து பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்துட்டோம், பெண்களுக்கு கொடுத்துட்டோம்னு சொல்றானே தவிர முழுமையான அதிகாரம் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அளவுல ஒடுக்கப்பட்ட மக்களை ஒரு அடையாள அரசியலுக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு டூலா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே. இப்ப நாங்க ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருக்க இந்த மினிஸ்டர் போஸ்ட்டை கொடுத்துட்டோம், மேயர் போஸ்ட்டை கொடுத்துட்டோம், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது எதுக்கு பண்றாங்க? இது ஒரு ப்ரொபகண்டா. நாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க க்ளோஸா இருக்கோம் அப்படின்ற ஒரு ப்ரொபகண்டாவை நடத்துறதுக்காக, ஒரு கேம்பெயின் நடத்துறதுக்காக யூஸ் பண்றாங்க. நிஜமாவே அந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யறோமா? நிஜமாவே அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்றோமா? ஒரு டிக்னிட்டியோட அவங்க வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்றோமா? நிஜமான அதிகாரத்தை நம்ம தரோமா? நீங்களே சொல்றீங்க மேயர் அவர்களுக்கு பார்த்தா தெரியுது பவர் யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியுது. ஒரு மேயர்னா இண்டிபெண்டா அவங்களுக்கு நிறைய பவர் இருக்கணும். ஸ்டார்டிங்ல இருந்தே மேயர் பிரியா அவர்களும் சேகர் பாபுவும் சேர்ந்து இருக்கும்போது நம்ம அந்த பவர் டைனமிக்ஸை பார்க்க முடியும். அதிகாரம் யார் கையில் இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்க ஒரு மினிஸ்டர் ஓகே, ஆனா மேயருக்கும் இண்டிபெண்டா பவர் இருக்கணும்ல, அந்த ஸ்பேஸை நீங்க கொடுக்கணும்ல. அது ஸ்டார்டிங்ல இருந்து அது மிஸ் ஆகுது. சில நேரங்கள்ல பிரியா அவர்கள் பேசும்போது சைட்ல இருந்து ஏதாவது லைட்டா ஹிண்ட் கொடுப்பாரு ஸ்லோவா, அதெல்லாம் தப்பு இல்ல அது. ஆனா இன்னொரு இதுவும் சொல்றாங்க என்ன அப்படின்னா, அவங்க வந்து இப்பதான் புதுசா வந்திருக்காங்க, அதனால வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி அவங்களை வந்து வழி நடத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா அதே உதயநிதியும் புதுசு தான். அவர் ஒன்றும் 90களிலே வந்து அரசியல் பண்ணிட்டு இங்க வந்துடல, அவரும் புதுசா தான் இருக்காரு. இப்போ உதயநிதி அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கும்பொழுது சேகர் பாபு அவர்கள் போயிட்டு இதை பேசுங்க, இருங்க நான் பிரஸ் மீட் கொடுக்குறேன், உங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் வந்து கொடுத்துட முடியுமா? ஸோ அதிகாரத்தை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா இந்த ஹிண்ட்லாம் நீங்க பின்னாடியே கொடுத்துட்டு வந்துடணும். இதுல முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன அந்த ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க புதுசா வந்திருக்காங்க, யங்கான ஒரு இண்டிவிஜுவல், அப்படிலாம் அந்த லாஜிக்லாம் அப்ளை ஆகாது. நீங்க மேயர் பதவின்றது முக்கியமான பதவி. அந்த பதவியில ஒரு ஆளை கொண்டு வரீங்கன்னா அதுக்கு தகுதியுடையவரா இருக்கணும். அவருக்கு இண்டிபெண்டா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். அதுக்கு முன்னாடி அவர் துணை மேயரா ஒர்க் பண்ணிருக்கலாம், வார்டு ரேஞ்சில் வார்டு அளவில் ஒர்க் பண்ணியிருந்துக்கலாம், கிரவுண்டை நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன பிரச்சனைகள் வரும்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் நீங்க மேலே போகணும். ஸோ மேலே நீங்க டக்குன்னு ஒருத்தரை மேலே அப்பாயின்ட் பண்ணிக்கிட்டு இல்ல அவருக்கு புரிதல்னா ஏன் அவரை மேயர் ஆக்குனீங்க? புரிதல் இல்லாத ஒரு இண்டிவிஜுவலை ஏன் டாப்ல கொண்டு போறீங்க? புரிதல் இல்லாத ஒருத்தர் எதுக்கு நீங்க டெபுட்டி சிஎம் ஆக்குறீங்க? ஸோ ப்ராசஸ் படி எல்லாமே வரணும். எல்லாருக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸ்லோவா ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல வரணும். அப்பதான் ஒவ்வொரு லெவல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன நமக்கு தெரியும். கீழே இந்த பிரச்சனை இருக்கு, 2வது லெவல்ல இந்த பிரச்சனை இருக்கு, துணை மேயரானா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, மேல போனா இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும். இந்த ப்ராசஸ் அப்ப மேல நான் போறதுக்கு ஒரு 20 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணி மேல போனேன்னா எல்லா சிச்சுவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஓகே, தூய்மை பணியாளர்கள் சண்டை போடுறாங்க, அவங்களோட மனநிலை இப்படிதான் இருக்கும். நம்ம அந்த காலத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம். டக்குன்னு கோவப்படுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, சம்பளம் கம்மி. அப்ப அவங்கள நம்ம சாஃப்டா எப்படி டீல் பண்ணலாம், பொலைட்டா எப்படி டீல் பண்ணலாம், இந்த புரிதல்லாம் அங்கிருந்தா வரும். இப்போ உங்களுக்கு சரியான புரிதல்னா ஏன் அவங்கள மேல ஏத்துனீங்க? அதுவும் உங்க தப்பு தானே. சரி ரைட், அப்புறம் நீங்க எப்படி பிரச்சாரம் பண்றீங்க, அவங்க ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து வந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள நாங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோன்ற மாதிரி கேம்பெயின் பண்றீங்க. ஸ்டார்டிங்ல பெரிய எங்களோட சோசியல் ஜஸ்டிஸை காட்டக்கூடிய விஷயம் இது, சமூக நீதிக்கான ஆட்சி நாங்க அப்படி இப்படின்னா நீங்க பேசுனீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப இது காட்டக்கூடிய விஷயம் என்ன? வெறுமனே பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் நீங்க அவங்கள யூஸ் பண்றீங்க. அதை தாண்டி உங்க கையில எந்த அதிகாரமும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. 2வது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் நீங்க யூஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் மேயர் பிரியா தான் வந்து பேசுறாங்க. ஸோ அவங்களால டீல் பண்ண முடியல அதை. அதுக்கப்புறம் சேகர் பாபு வந்து அக்ரெசிவா அதை டீல் பண்றாரு. ஸோ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன் இவ்வளவு அக்ரெசிவா இருக்கணும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல. சாதாரண ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் இருந்தா கூட நமக்கு தெரியும், இந்த மாதிரியான மக்கள் கிட்ட போய் நம்ம முட்டிட்டு நிக்க கூடாது அப்படின்ற விஷயம். ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லான இண்டிவிஜுவல்ஸ்க்கு அது புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஓகே, அப்படியே கொஞ்சம் உலக அரசியலுக்கு போயிட்டு வந்துடும். இன்டர்நேஷனலா? ஆமா, இன்டர்நேஷனல். டேரிஃப் வந்து ஏற்றப்பட்டிருந்தது. 50% வந்து போட்டிருந்தாரு ட்ரம்ப் அதிரடியாக. ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க ஆயில்லாம் வாங்குறத நிறுத்துங்க உடனடியாக, அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இப்போ ட்ரம்ப் போட்டதுக்கு அப்புறம் சரி கொஞ்சம் இறங்கி போவாங்க இந்தியா அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்தியாவும் இறங்கி போல, நாங்க எங்களுடைய பாதையில கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மோடியும் புடினும் மீட் பண்ண போறாங்க, அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் இன்னைக்கு முக்கியமான நாளிதழ்கள்ல வந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குது? ஆமா, ஸோ இந்தியாவை பொறுத்தளவுல
கம்ப்ளீட்டா சரண்டர் ஆக மாட்டோம், நாங்க ரிவர்ஸ் போக மாட்டோம் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நேத்து புட்டின் அவர்களோட மோடி அவர்கள் போன்ல பேசுறாரு. அதுக்கப்புறம் இது நல்ல டிஸ்கஷனா இருந்தது, நம்மளோட கோஆபரேஷன் இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும் அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க. இது ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுக்கும் கிளியரான ஒரு சிக்னல். ஸோ அமெரிக்காவோட அழுத்தம் என்னவா இருக்கு, நீங்க ரஷ்யா கிட்ட ரொம்ப நெருங்கக்கூடாது, அவங்க கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்கக்கூடாது. ஆனா இந்தியா என்ன பண்றாங்க, அவங்க கூடயே இன்னும் க்ளோஸா நாங்க இருக்கும் அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க. ஸோ ட்ரம்ப்புக்கு கிளியரா மெசேஜ் கொடுக்குறாங்க. மோடி அவர்கள் டைரக்டாவும் பதிலடி கொடுத்துருக்கலாம். எங்களோட சாவர்னிட்டிய நீங்க கேள்விக்கு உட்படுத்தக்கூடாது, நாங்க ஒரு தனி இண்டிபெண்டன்ட் நாடு, எங்களுக்கு பிடிச்ச பாலிசி நாங்க எடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கலாம். அப்படி பேசினா என்ன ஆகும்னா ட்ரம்ப் திருப்பி பதிலடி கொடுப்பாரு, அவர் எதையாவது பேசிட்டு இருப்பாரு, இந்த சிக்கல்கள்லாம் வரும். ஸோ மோடி என்ன பண்றாருன்னா வேற ஒரு அப்ரோச் எடுக்கிறாரு. நான் டைரக்டா உனக்கு பதிலடி கொடுக்க மாட்டேன், ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நான் செய்வேன். ஸோ ரஷ்யாவோட நாங்க க்ளோஸா தான் இருக்கோம், க்ளோஸா தான் இருப்போம் அப்படின்ற ஒரு மெசேஜை அவரு கொடுக்குறாரு. ஆனா இந்தியாவை பொறுத்தளவுல இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பட் சிக்கலான ஒரு கண்டிஷன் தான். இன்னைக்கு டைம் மேகசின்ல ஒரு நல்ல ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதுல அவங்க சொல்றது என்னன்னா, மோடி அவர்களை பொறுத்தளவுல இதை பேலன்ஸ் பண்றது ஒரு டஃப்பான ஒரு விஷயம் தான். இப்ப ரெண்டு சைடுமே அவர் பேலன்ஸ் பண்ணும். ஒரு விஷயம் என்னன்னா, மோடி அவர்கள் எப்பவுமே ரொம்ப இமேஜ் கான்சியஸா இருப்பார். இந்தியாவில நம்ம இமேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம ஒரு ஸ்ட்ராங் லீடர், இன்டர்நேஷனல் லெவலில் நமக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்ற அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணக்கூடிய தேவையும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் அழுத்தம் போடும்போது வளைந்து கொடுக்க முடியாது, நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் நிற்கிறோம் அப்படின்ற அந்த இதை மெயின்டைன் பண்ணும். ஸோ அதை அவர் பண்றாரு. அட் த சேம் டைம் நீங்க ட்ரம்ப் கூடயும் போய் அக்ரெசிவா சண்டை போட முடியாது. ட்ரம்ப் வந்து அன்பிரடிக்டபிளான கேரக்டர். நீங்க ரொம்ப அக்ரெசிவா போனீங்கன்னா ட்ரம்ப்பும் அப்புறம் வேற ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மோடி அவர்களுக்கு நல்லதோ இல்லையோ, நமக்கும் நாட்டுக்கு நல்லது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பேலன்சிங் ஆக்ட்னு சொல்றோம்ல, இப்படியே கரெக்டா அந்த ரெண்டு பிரச்சனையும் கரெக்டா வச்சு பேலன்ஸ் பண்ணி வண்டியை கொண்டு போகணும். இது சிக்கலான ஒரு விஷயம், பட் இதை பண்ண வேண்டிய ஒரு தேவை இப்ப மோடி அவர்களுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கு. அப்புறம் நான் முக்கியமா பாக்குற விஷயம் என்னன்னா, ஒரு தப்பும் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். நம்ம பண்ணிருக்கோம், இந்தியா குறிப்பா மோடி அவர்களும் பண்ணிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். ட்ரம்ப்பை நம்ம ரொம்ப நம்பணும். ட்ரம்ப் வந்து நமக்கு ஃபேவரபிளா இருப்பார் அப்படின்ற மாதிரி நினைச்சோம். மோடி அவர்கள் ரொம்ப க்ளோஸா ட்ரம்ப் கூட இருந்தாரு. இன்ஃபேக்ட் அது ட்ரம்ப் கூட நம்ம இருந்தோம் அப்படின்றத விட அமெரிக்கா நமக்கு எப்பவுமே ஒரு நட்பு நாடா தான் இருந்திருக்கு. நான் ட்ரம்ப்னு தான் பாக்குறேன். ஓகே, ட்ரம்ப்னு நான் பாக்குறேன். ஏன் இருக்கும்போதும் அதான் இருந்துச்சு. அதை விட ட்ரம்ப் கூட பர்சனலா மோடி அவர்கள் க்ளோஸா இருந்தார். உதாரணத்துக்கு 2019-20 இந்த டைம்லலாம் ஹவுடி மோடின்னு ஒரு ஈவெண்ட் பண்ணாங்க, நமஸ்தே ட்ரம்ப்னு இன்னொரு ஈவெண்ட் பண்ணாங்க. இதெல்லாம் ட்ரம்ப்பை பவருக்கு கொண்டு வர்றதுக்காக இந்திய நாட்டு பிரதமர் இறங்கி போய் ஒர்க் பண்றாரு. இறங்கி போய்ன்றதை விட ஹெல்ப் பண்றாருன்னு வச்சுப்போமே. நிறைய இந்தியர்கள் இருக்காங்க, அவருடைய வாக்குகள் போகும். ட்ரம்ப்புக்கு இந்தியன்ஸ் தேவை. அமெரிக்கால எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய 50 to 60 lakh இந்தியன்ஸ் இருக்காங்க. அது 1 to 2% பாப்புலேஷன், அமெரிக்கன் பாப்புலேஷன்ல பெரிய ஓட்டர்ஸ் அவங்க. ஸோ இந்த ஓட்டர்ஸை நம்ம ட்ரம்ப்புக்கு டெலிவர் பண்றோம். என்ன நம்பிக்கையில் இந்த விஷயம் எல்லாம் பண்றோம்? ட்ரம்ப் நாளை பின்ன வந்தாருன்னா நம்ம கொஞ்சம் ஃபேவரபிளா இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையில நம்ம பண்றோம். அது பண்ணது ரொம்ப தப்பு. ஏன்னா எலெக்ஷன் நடக்கும்போது யார் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்றீங்க, ஆப்போசிட் பார்ட்டி பவர் தான் என்ன நடக்கும்? அவன் உங்களுக்கு எதிராக போவான்ல. எக்ஸாக்ட்லி அதான் நடந்தது. ட்ரம்ப் நம்ம பேக் பண்றோம், பவருக்கு வந்தது பைடன். கண்டிப்பா பைடன் அதை ரசிச்சிருக்க மாட்டார்ல, அவர் பவருக்கு வந்துட்டாரு கடைசியில. ஸோ நம்ம என்ன நினைச்சோம்னா, மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் இருக்கக்கூடிய அந்த பர்சனல் பாண்ட் இருக்கு பாருங்க, அது நம்ம ரெண்டு நாட்டோட அந்த ட்ரேட் எல்லா விஷயத்தையுமே அது டீல் பண்ணிக்கும். ஸோ இந்தியன் டிப்ளமேசியை பொறுத்தளவுல மோடி அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலை நம்பியே இருந்தது. மோடி அவர்கள் ட்ரம்ப்போட க்ளோஸா இருக்காரு, ஸோ நம்ம அதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம். டிப்ளமேசி எப்பவுமே சிங்கிள் பாயிண்ட்ல இருக்கக்கூடாது, நிறைய டிப்ளமேட்டிக் ரூட்ஸை நீங்க வச்சிருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம கிட்ட 1.5% இந்தியன்ஸ் அங்க இருப்பாங்க கண்டிப்பா. அதுல நல்ல ப்ராமினென்டான இந்தியன்ஸ் நல்லா இருப்பாங்க, இன்ஃப்ளூயன்ஷியலான இந்தியன்ஸ் இருப்பாங்க, நமக்கு ஓட்டர்ஸா ஒரு வேல்யூ இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு லெவரேஜ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி மல்டிபிள் லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணி மல்டிபிள் வேஸ்ல நம்ம அமெரிக்கா மேல ப்ரெஷர் போடும்போது அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெவரேஜா இருக்கும். மோடி அப்படின்ற அந்த இண்டிவிஜுவலை தாண்டி வேற நிறைய லெவரேஜும் நமக்கு இருந்திருக்கணும். ஸோ நம்ம மோடி அப்படின்ற அந்த இண்டிவிஜுவலை சார்ந்தே நம்மளோட டிப்ளமேசி இருக்கும்போது, மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களும் முட்டிக்கும் போது நமக்கு வேற லெவரேஜே இல்லை. வேற வகையில நமக்கு அமெரிக்கா மேல அழுத்தம் போட முடியல, வேற வகையில நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல, அந்த சிக்கல்கள்லாம் வருது. ஸோ ஒண்ணு, நம்ம ட்ரம்ப் கூட ரொம்ப பர்சனலா இறங்கிருக்க கூடாது. ரெண்டாவது, அதையும் தாண்டி அஃப்கோர்ஸ் இப்ப பர்சனல் ரிலேஷன்ஷிப் அவசியம் தான், பட் அதையும் தாண்டி செகண்டரி லெவல்ல நிறைய வேற டிப்ளமேட்டிக் சேனல்ஸ்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா வச்சிருந்துருக்கணும். இப்போ அதெல்லாம் இல்லாத போது இப்போ நம்ம
சிக்கல்ல இருக்கும். இப்போ அமெரிக்கா, ரஷ்யா, இப்போ 2 நாடுகளுக்கான அந்த 2 நாட்டு கூட நம்ம நட்புல இருக்கோம். இப்போ அமெரிக்கா கட் ஆகுது, ரஷ்யா கூட நம்ம கொஞ்சம் நெருக்கம் காட்டுறோம். ஆனா அமெரிக்கா தான் நமக்கு கொஞ்சம் வேல்யூபிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு பியூரா ஒரு பிசினஸ் மேனா பாக்குறீங்க, கரன்சி பார்வையில பாக்குறீங்க. அது கரெக்ட் தான், அப்படிதான் பார்க்கணும். அமெரிக்காவோட நம்ம $86 பில்லியன் ஆனுவலா ட்ரேட் பண்றோம். இந்த மாதிரியான டேரிஃப்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணா அதுல பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 0.2 இருந்து 0.5 வரைக்கும் நம்மளோட ஜிடிபி டிராப் ஆகுன்றாங்க இந்த டேரிஃப்ஸால. ஸோ அப்படி இருக்கும்போது அமெரிக்கா நமக்கு பெரிய ஒரு ட்ரேடிங் பார்ட்னர். இங்க ரஷ்யால இருக்க இந்தியன்ஸ் விட இங்கதான் இந்தியன்ஸ் அதிகமா வர இருக்காங்க. ரஷ்யால ஒன்றும் பெருசா கிடையாது. ஸோ நமக்கு அமெரிக்கால பெரிய ஒரு டயஸ்போரா இருக்காங்க நமக்கு. ஆமா, அமெரிக்கா தான் நட்பு நாடா இருந்தா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு. ஆமா, அமெரிக்கா சூப்பர் பவர் வேற, பெரிய இன்ஃப்ளூயன்ஸும் அவங்களுக்கு இருக்கு. பட் என்னன்னா இப்ப இந்தியாவுக்கு நம்ம சீப்பா ஆயில் வாங்கிட்டு இருக்கோம் ரஷ்யாட்ட இருந்து, ரொம்ப சீப்பா ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் என்னன்னா வெஸ்டர்ன் நேஷன்ஸ் வந்து ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ரஷ்யன் ஆயிலோட பிரைஸ் கம்மியாது, நம்ம அதுல லாபம் பார்க்கிறோம். கவர்மெண்ட் அங்கிருந்து சீப்பா ஆயில் வாங்கினாலும் விற்கக்கூடிய பிரைஸ்ல வந்து செல்லிங் பிரைஸ்ல பெருசா டிஃபரன்ஸ் ஆகல, நமக்கு அதே ரேட்ல தான் வித்துட்டு இருக்காங்க. அப்ப கவர்மெண்ட்டுக்கு நிறைய ப்ராஃபிட் வருது. இந்த ப்ராஃபிட் கவர்மெண்ட்டுக்கு தேவையும் படுது. இப்ப ரிவர்ஸ் போறாங்கன்னு வச்சுப்போம், இந்தியா ரிவர்ஸ் போய் நம்ம ஹை பிரைஸ் பே பண்ணி ஆயில் வாங்கணும்னு வச்சுப்போம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து. அப்ப கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய இந்த லாபமும் பெருசா கம்மியாகும். இந்த நஷ்டத்தை இந்தியன் கவர்மெண்டால ஃபேஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா இப்ப இந்தியாவை பொறுத்தளவுல ஓவராலா 36% ஆயில் வந்து நமக்கு ரஷ்யால இருந்து வருது. அரௌண்ட் 35-36% ஆயில் வந்து ரஷ்யால இருந்து வருது. இது பெரிய அமௌண்ட். நம்ம குயிக்கா அந்த 36% நம்ம கம்மி பண்ண முடியாது. கம்மி பண்ணோம்னா நமக்கு நிறைய நஷ்டம் வரும். ஏன்னா இங்க சீப், ஆமா, ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க இந்தியால பெருசா ரேட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஏன்னா கம்மியானப்ப நீங்க கம்மி பண்ணல. இப்ப இன்க்ரீஸ் ஆகும்போது பெருசா இன்க்ரீஸ் பண்ணா இங்க சிக்கல்களும் வரும். பிளஸ் கவர்மெண்ட்டுக்கு இந்த ப்ராஃபிட்டும் தேவை. அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம நிக்கிறோம். கவர்மெண்ட்டுக்கு இந்த ப்ராஃபிட்டும் தேவைப்படுது. சோ இப்ப இந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல நம்ம மாட்டிட்டு இருக்கோம். யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 1% ஆயில் தான் நம்ம ரஷ்யால இருந்து வாங்கிட்டு இருந்தோம். போர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இப்ப நிறைய ஆயில ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்றோம். அரௌண்ட் 36% நம்மளோட ஆயில் நீட்ஸ் வந்து அங்கிருந்து தான் ஆயில் வருது நமக்கு. ஸோ இப்ப நம்ம டீகப்பிள் பண்ணணும், ரஷ்யாட்ட இருந்து நம்மள பிரிச்சுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நமக்கு நிறைய நஷ்டங்கள் அது ஏற்படுத்தும். அப்படி ஆயில் பிரைஸை நம்ம இங்க ஏத்தணும்னா, இந்தியாவில் நம்ம அதை ஏத்தணும்னா ஓவராலா இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா பொருட்கள் எல்லாமே லாரி, பஸ் இந்த மாதிரி தான் போய் சேரும். போகும்போது அப்போ பொருட்களோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இந்தியன் எக்கானமிக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்புறம் ட்ரம்ப்புக்கிட்டையும் நம்ம அடங்கி போன மாதிரியும் ஆயிரும். ஸோ அதனால மோடி அவர்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கி தான் ஆகணும், அதையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நம்ம ட்ரம்ப் கிட்ட அடிபணிந்தும் போக முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பட் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் தான். நம்ம இதை அன்னைக்கே பேசணும். இப்ப இந்தியாவை பொறுத்தளவுல அவங்க கையில கூடிய ஒரு ஆப்ஷன் என்ன, ரஷ்யாட்ட இருந்து இப்ப ஆயில் வாங்கிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய ஆயில் வாங்கலாம். எப்படியும் ட்ரம்ப்போட டேரிஃப் எல்லாம் நமக்கு பாதிப்பு ஏற்படதான் போகுது. நம்மளால ரிவர்ஸும் போக முடியாது. சரி, ஏற்கனவே ஆயில் வாங்கிட்டு இருக்கோம், அப்ப எக்ஸ்ட்ரா இன்னும் வாங்குவோம், இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்ப்போம் அவங்கள வச்சு. அந்த ஒரு ஸ்டாண்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் அது அந்த மாதிரி போறாங்களான்னு பார்ப்போம். ஆனா அப்படி போகும்போது ட்ரம்ப் இன்னும் கொஞ்சம் கூட அக்ரெசிவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப ட்ரம்ப்பை பொறுத்தளவுல பாகிஸ்தானுக்கிட்டையும் அமெரிக்கா இப்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. பிப்ரவரி மாசம் நினைக்கிறேன், பிப்ரவரி இல்லை, இப்ப ரீசெண்டா தான் அசிஃப் முனீரை ஒயிட் ஹவுஸ்க்கு இன்வைட் பண்ணாங்க, போஸ்ட் பண்ணாங்க. ஆமா, சோ இதெல்லாம் இந்தியா ரசிக்க மாட்டாங்கல்ல. பாகிஸ்தானோட ஆர்மி சீஃபை கூப்பிட்டு நீங்க ஹோஸ்ட் பண்றீங்க ஒயிட் ஹவுஸ்லன்னா நம்ம எப்படி அதை பார்ப்போம். அந்த விஷயத்த பண்றாங்க. பாகிஸ்தான்ல ஆயில் ரிசோர்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரின்றாங்க. இந்த விஷயம்லாம் நமக்கு வந்து நம்மளை சீண்டக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இன்னும் ஒரு அதிகம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்தியா நம்ம ரொம்ப அக்ரெசிவா போனோம்னா இந்த மாதிரியான ரூட்ஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்தியாவை பொறுத்தளவு சொல்றாங்கல்ல, ரஷ்யா, சைனா, இந்தியா நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளாக் உருவாக்கிடலாம்னு சொல்றாங்க இல்லையா. இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சேர்ந்து போக முடியாது. நம்மளோட நலன் வேற, அவங்களோட நலன் வேற. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ஃபிளிக்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால நம்ம சைனாவோடலாம் சேர்ந்து டிராவல் பண்ண முடியாது. இது அவருக்கு தெரியும். ஸோ நாளைக்கு சைனாட்ட இருந்து நமக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பிரச்சனை வரும்போது நமக்கு அமெரிக்காவோட தேவை கண்டிப்பா இருக்கும். அப்படி பிரச்சனை வந்ததுன்னா ரஷ்யா நம்ம கூட இருக்க மாட்டான். நம்மளை விட ரஷ்யாவுக்கு சைனா தான் தேவை. அந்த சிக்கலும் நமக்கு இருக்கு. கம்யூனிஸ்ட் நாடுன்னு சொல்றீங்களா இல்ல வர்த்தக ரீதியா சொல்றீங்களா? வர்த்தக ரீதியா இப்ப போர் நடந்துட்டு இருக்கு. யார் ரஷ்யாவை பேக் பண்றா பெருசா?
ஆயுதங்கள் தரலனாலும் பொருளாதார ரீதியா சைனா தானே ஃபுல்லா பேக் பண்ணிட்டு இருக்கான். ரஷ்யன் ஆயில் நிறைய வாங்குறான், ரஷ்யாவுக்கு இருந்து வேற நிறைய பொருட்களை அவன் இம்போர்ட் பண்றான். ரஷ்யாவுக்கு பினான்சியலா சைனா பெரிய பேக்கிங்கா இருக்கான். சோ நாளைக்கே இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையே ரிலேஷன்ஷிப் மோசமாகுதுன்னா ரஷ்யா கண்டிப்பா சைனா தான் சூஸ் பண்ணுவான். நம்ம ஹிஸ்டாரிக்கலா ரஷ்யாவோட க்ளோஸா தான் இருந்திருக்கும். பட் ஒவ்வொரு நாடுகளும் அவங்களோட நலன்ல இருந்து தான் அவங்க முடிவுகள் எடுப்பாங்க. சரி, நேற்று வரைக்கும் நம்ம க்ளோஸா தான் இருந்தோம், பட் இருந்தாலும் சைனா நீ நமக்கு நல்லா தேவைன்னா சைனா பக்கம் தான் அவங்க போவாங்க. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் நமக்கு இருக்கு. ஸோ அதனால ட்ரம்ப்பும் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவர் அக்ரெசிவா டேரிஃப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றாரு. இது ட்ரம்ப்புக்கும் இதுல பிரச்சனைகள் இருக்கு. இந்த அக்ரெசிவான ஸ்டாண்டர்ட் ட்ரம்ப்னாலையும் கன்டினியூ பண்ண முடியாது. இப்ப டேரிஃப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, அமெரிக்கன் மார்க்கெட்ல இப்ப ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அமெரிக்கன் கன்சூமர்ஸ் இப்ப அதிகப்படியான பணத்தை செலவழிக்கிறாங்க. ட்ரம்ப் இப்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நமக்கு வந்து சேரப்போகுது, இவ்வளவு நாளும் நம்மளை ஏமாத்திட்டு இருந்தாங்க, இனி பணம் வந்து கொட்ட போகுது அமெரிக்காவுக்குள்ள அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அது யாரோட பணம்? அமெரிக்க மக்களோட பணம் தான் அது. நீங்க 10% டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அங்க அமெரிக்கன் மார்க்கெட் 10% இன்க்ரீஸ் ஆகும் ரேட்டு. அப்போ உங்ககிட்ட வந்து சேர்ற பணம் யாரு? அமெரிக்க மக்களோட பணம் தான் அது. ஸோ அதனால எவ்வளவு நாள் இதே விஷயத்தை கன்டினியூ பண்ண முடியும்? இன்ஃபிளேஷன் அமெரிக்கால இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, பணவீக்கம் அமெரிக்கால இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அமெரிக்கன் பப்ளிக்கும் கோவப்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால ட்ரம்ப்னாலையும் கண்டினியூஸா இந்த மாதிரி அழுத்தங்கள் போட்டு இருக்க முடியாது. நமக்கும் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது இப்ப கேம் என்னன்னா, யார் ஃபர்ஸ்ட் இறங்கி வர போறாங்க அப்படின்றதுதான் கேம். ஓகே, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு அரசியல் அப்படியே வந்துடும். கோபி சுதாகர் அவருடைய அந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோ, அதுக்கு எதிராக நிறைய பேர் வந்து புகார்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல கூட ரீசெண்டாக புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கைது செய்யப்படுவாங்களா கோபி சுதாகர்? கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணப்பட மாட்டாங்க. பட் இருந்தாலும் இது ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப ஆஃப் லேட் நம்ம சோசியல் மீடியாவெல்லாம் பார்க்கும்போது இந்த சாதிய வெறி கொஞ்சம் அதிகமா வெளிப்படுது. இப்ப இந்த கவின் அப்படின்ற ஒரு பையனை ஒருத்தர் கொண்டிருக்காரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஃபேஸ்புக்லாம் பார்க்கும்போது, ஆமா நீ ஏன்டா லவ் பண்ணா நான் இப்படிதான்டா பண்ணுவோம் அப்படி அப்படின்னு 1-2 கமெண்ட்ஸ் இல்லை, நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்க்க முடியுது. யூடியூபர் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, மறைமுகமா சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தெரியுமா, அவரோட லைஃப் போச்சு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி. அவன் லைஃப் போச்சுன்னா, அவன் தப்பு பண்ணா அவன் லைஃப் போச்சு, போகதான் செய்யும். நீ போய் இன்னொருத்தனை போய் வெட்டணும்னா அதான் நடக்கும். என்னமோ பெரிய அநீதி மாதிரி இதை பேசிட்டு இருக்காங்க. யூடியூப்ல பேசுறத பார்க்க முடியுது, கமெண்ட் செக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க முடியுது. நம்ம இப்ப பார்த்த மாதிரி அவர் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு காஸ்ட் ஃபீலிங்ஸ் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் இங்க இருக்கு. இது ரொம்ப மோசமான ஒரு விஷயமா பாக்குறேன். அதுவும் குறிப்பா திராவிட ஆட்சியில நாங்க இந்த லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ்ல சாதியை ஒழிச்சிட்டோன்றாங்க, நம்ம ரொம்ப முற்போக்கான சொசைட்டின்றாங்க, ப்ரொக்ரெசிவான ஆட்கள் நாங்கன்றாங்க. இதெல்லாம் சொல்லி நம்ம பீத்திட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அதை சப்போர்ட் பண்றதுக்கு சொசைட்டில நிறைய பேர் இருக்காங்க. முன்னெல்லாம் இப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு நான் பண்ணி பார்த்தது இல்லை. இந்த டைம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் ஓப்பனா சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ இது சீரியஸான ஒரு இஷ்யூ அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ரெண்டாவது, கோபி சுதாகர் அவர்களோட பேச்சுரிமை பறிக்கப்படுது. அவங்க ஓப்பனா முற்போக்கா பேசுறாங்க, அதை இவங்க எதிர்க்கிறாங்க. முற்போக்காளர்கள் கோபியை ஏதோ அவங்க கூட்டாளி மாதிரி அவங்கள உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. நாங்க பேச விரும்புறதெல்லாம் கோபி சுதாகர் பேசிட்டாங்க. ஆமா, சோ பெரியாரிய பார்வையில அவங்க பேசிட்டாங்க. இப்ப நாங்க பேசினா பெரியாரிய கருத்துக்கள் கொஞ்சம் பேருக்கு தான் பேசிடும். ஆனா அதே கருத்துக்களை கோபி சுதாகர் பார்த்தோம்னா 6 கோடி மக்கள் எடுத்துட்டு போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் நீங்க பெருமையா பேசுறீங்க. ரைட்டு, கோபி சுதாகரோட பேச்சுரிமைக்காக நீங்க நிக்கிறீங்க. இதே கோபி சுதாகரால இன்னைக்கு அரசியல் வீடியோஸ் போட முடியல. ஒரு காலத்துல பொலிட்டிக்கல் வீடியோஸ் போட்டு இருந்தாங்க, அதுக்கும் நீங்க கூட நில்லுங்க. ஸோ கோபி சுதாகர் அவர்கள் திரும்பவும் பொலிட்டிக்கல் வீடியோஸ் எல்லாம் போடணும். எப்படி இன்னைக்கு சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக அவங்க வீடியோஸ் போட்டு சொசைட்டிக்கு நல்லது பண்றாங்களோ அதே மாதிரி அரசியல் வீடியோஸும் போடணும். ஏன் அதை மட்டும் போய் ஸ்டாப் பண்ணீங்க? அதை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அதை யாரு பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், மீடியாவை யாரு கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால யாரும் பேசுறது இல்லை. முற்போக்காளர்களா ரொம்ப அமைதியா இருக்கீங்க. சோ கோபி சுதாகர் அவர்களோட அந்த உரிமை பறிக்கப்பட்டிருக்கு பாருங்க. இன்னைக்கு பொலிட்டிக்கல் வீடியோஸ் போட முடியாதுன்ற சூழல் ஏற்பட்டிருக்கு பாருங்க. அதுக்கும் அவரோட நிக்கணும். இந்த லாஸ்ட் 3 இயர்ஸா யாரும் நிக்கல. எனக்கு தெரிஞ்சு 3-4 இயர்ஸா அவங்க அந்த வீடியோ போடல, முன்னாடி போட்டது பழைய வீடியோஸ் தான். சோ அதுக்கும் கூட நிக்கணும். அது கூட நிக்காம இதுக்கு மட்டும் பயங்கரமா பேச்சுரிமை அதுன்னு பேசுறாங்கன்னா அது போலித்தனம்.
ஓகே, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கோபி சுதாகருக்கு நாங்க ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திகா, அப்புறம் திராவிடர் விடுதலை கழகம், நிறைய இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து சப்போர்ட்டா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஆதரவாக நிறைய பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு விருதுலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சென்னையினுடைய மையப்பகுதியில ரிப்பன் மாளிகை எதிராக தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தை ஆதரிச்சு இவங்களால பேச முடியல. இப்போ கி வீரமணி அவர்களும் சென்னையில் தான் இருக்காரு, கொளத்தூர் மணி அவர்களும் சென்னையில் தான் இருக்காரு, மற்ற இந்த பெரியாரி அமைப்புகள் எல்லாமே சென்னையில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த தலைவர்கள் வந்து டைரக்டாக என்னைக்குன்னா ஒரு நாள் பார்த்தாங்களா, ஒரு வாரமா போராடிட்டு இருக்காங்க, வந்து பார்த்து ஒரு ஆதரவு சொல்லலாம் இல்லையா, அது கூட சொல்லாம இவங்க ஒரு அறிக்கை கூட விடாம அப்படியே இருக்காங்க. ஸோ கோபி சுதாகர் ஆதரிக்கிற இந்த குரூப் தூய்மை பணியாளர்களை வந்து ஆதரிக்க மறுக்குது. இப்போ எப்படி பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா, திமுகவுக்கு எது டேமேஜ் ஏற்படுத்தும், திமுகவுக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் டேமேஜ் ஏற்படுத்தும், அதனால வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம ஆதரிக்க வேணாம். இது வந்து தூய்மை பணியாளர் இது வந்து திமுகவுக்கு எந்த டேமேஜ் ஏற்படுத்தாது, அதனால நம்ம இவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம். கண்டிப்பா. சோ திமுகவுக்கு எது டேமேஜ் ஏற்படுத்தும், எது ஏற்படுத்தாது, அதை பொறுத்துதான் நம்மளுடைய அந்த பார்வையே இருக்கு. அப்படின்னும் பொழுது என்ன முற்போக்கு இவங்க பேசிக்கிட்டு என்ன கதை விட்டுட்டு இருக்காங்க? இதுல முற்போக்கு எதுவுமே இல்லை, இது பச்சை அயோக்கியத்தனம். ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் ஊடகங்கள் பேசிட்டு இருந்தாங்க. இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன விஷயம் ஏதாவது நடந்தா கூட பயங்கர வீரியமா பேசுவாங்க, இப்படி ஒரு அநியாயம் நடந்துருச்சு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அது இதுன்னு இந்த முற்போக்காளர்கள் அவங்களோட யூடியூப் சேனல்ஸ்ல பேசிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த 4 இயர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே ரொம்ப அமைதியா இருக்காங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, எல்லா மீடியாவும் பேசுது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தவிர எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, யூடியூப்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, இது நடக்குதுன்றது உங்களுக்கும் தெரியும். இதை ஏன் இவ்வளவு பத்திரமா பூட்டி வைக்கிறீங்க? அதை பெரிய ஒரு பொக்கிஷத்தை பூட்டி வைக்கிற மாதிரி இந்த இஷ்யூவை வெளியே வர விடாம ஏன் இப்படி பூட்டி வைக்கிறீங்க? இதுதான் உங்களோட முற்போக்கு. இதுல 2 விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு, ஒர்க்கர்ஸ், அவங்க ஒர்க்கிங் கிளாஸ் உழைக்கும் வர்க்கம் அங்க சுரண்டப்படுறாங்க. உள்ளதுலயே அதிகப்படியான சுரண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட மக்கள்னு அவங்க தான். 2வது காஸ்ட் ஆங்கிள் இருக்கு. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்க மோசமா ஒடுக்கப்படுறாங்க, அவங்களோட உழைப்பு சுரண்டப்படுது. இது 2ஐயும் எதிர்க்கக்கூடிய ஆட்கள் நீங்க. கம்யூனிசம் பேசுறவங்க நீங்க, பெரியாரியம் பேசுறவங்க நீங்க, அம்பேத்கரியம் பேசுறவங்க நீங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இசம்ஸையும் நீங்க பேசுவீங்க. கம்யூனிசம், மார்க்சிசம், எல்லா இசம்ஸையும் நீங்க பேசுவீங்க. இப்படிப்பட்ட முரட்டு முற்போக்காளர்களுக்கு இந்த இஷ்யூ எடுக்க முடியல. அவன் வந்து 2000 பேர் வந்து ரிப்பன் பில்லிங் முன்னாடி உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். உங்க மினிஸ்டர் அக்ரெசிவா பேசுறாரு, பயங்கர தும்ரா பேசிட்டு போறாரு, ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் மேயர்ட்டு இருந்து இல்ல, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க முடியல. இதுதான் இங்க இருக்கக்கூடிய முற்போக்காளர்களோட கெப்பாசிட்டி. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்? நேச்சுரலா மக்களுக்கு இவங்க மேல நம்பிக்கை இல்லை. இப்ப திகாவோட ஸ்ட்ரென்த்தை பாருங்க எப்படி இருக்கு. நான் திகான்றதை விட இந்த திராவிட அமைப்புகளோட ஸ்ட்ரென்த்தை நான் எப்ப முழுசா பார்த்தேன்னா, சீமான் அவர்கள் வீட்டை நாங்க முற்றியெடுக்க போறோம்னு நாங்க பாருங்க, ஏதோ 30-40 அமைப்புகள்லாம் சேர்ந்து 400 பேர் 500 பேர் சேர்ந்தாங்க. அவ்வளவு கூட இல்ல, ரொம்ப கம்மி. சோ வந்த ஆட்களை விட அமைப்புகள் தான் அதிகமா இருந்திருக்கு விட்டா, அந்த மாதிரி இருக்கு. ஒரு அமைப்புக்கு ஒரு ஆளு அப்படின்னு. ஆமா. சோ அப்ப பாத்துக்கோங்க, அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, இவங்களோட செயல்பாடு இப்படி இருக்கு, ரொம்ப போலியா இருக்கு. இவங்க செயல்பாடு இவ்வளவு போலியா இருக்கும்போது மக்கள் யாரும் பெருசா கண்டுக்கிறது இல்லை. இந்த அமைப்புகள்லாம் ரொம்ப பலவீனப்பட்டு போய் இருக்காங்க. முற்போக்காளர்களை பொறுத்தளவுல இதான் பச்சையா அவங்க இந்த மக்களை கைவிட்டுட்டாங்க. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பேசின பேச்சுல இன்னைக்கு 10ல் 1% இல்லை. ஒரு வீடியோங்க, உங்களோட ஸ்டாண்டையாவது கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கலாம், ஓப்பனா பேச முடியாம இருக்கலாம், குறைந்தபட்சம் உங்க ஸ்டாண்டை கிளியரா பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோ போடுறோம், 40-50 மினிட்ஸ் பேசுறோம், இதுல ஒரு நிமிஷம் ஒரு ஸ்டாண்டை கிளியர் பண்ணலாம்ல. கண்டிப்பா. ஜஸ்ட் இதுல என்னோட நிலைப்பாடு இது, அரசு இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி கூட பண்ணாம இப்படி ஒரு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி நீங்க இருக்கீங்களே, அப்போ உங்களுக்கும் ஆதிக்க வர்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கும் முதலாளித்துவ வர்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க இங்க ஆதிக்க சக்திகளா தானே இருக்கீங்க, இப்ப ஆதிக்க சக்திகளோட சேர்ந்து தானே இருக்கீங்க. இது எப்படி? 67 வந்து திமுக ஆட்சி பிடிக்குது. அப்போ நிறைய கட்சியில கூட்டணி சேர்த்து அவங்க ஆட்சி பிடிக்கிறாங்க. ராஜாஜி கொஞ்சம் அதிருப்தியில இருக்காரு, ஆட்சியெல்லாம் பிடிச்ச பிறகு அதிருப்தியில இருக்காரு. அப்பொழுது அண்ணா கிட்ட பிரஸ்காரன் கேட்கறாங்க, என்னங்க அதிருப்தியில இருக்காரு, தேனிலெல்லாம் முடிஞ்சிருச்சு, வெளியேற போறாரு அப்படின்றாங்க. ஆமா, தேனிலம் முடிஞ்சிருச்சு, இனிமே வந்து எங்க குடும்பத்தை நான் பார்க்க போறேன் அப்படின்றாரு. அதாவது தேர்தல் முடிஞ்சிருச்சு, அதன் மூலியமாக வந்த குடும்பம், அதாவது ஆட்சியை வந்து நான் பார்க்க போறேன் அப்படின்னு அண்ணா வந்து சொல்றாரு. அதாவது கூட்டணி வைப்போம், தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்க எங்களுடைய வேலையை, அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, எங்களுடைய வேலையை நாங்க பார்ப்போம் அப்படின்னு தான் வந்து திமுக கூட்டணியானது அமைக்குது முதல்ல. ஆனா இப்பொழுது திமுக அமைக்கிற கூட்டணி எல்லாமே கிட்டத்தட்ட சரண்டர் ஆயிடுறாங்க போய். அண்ணா திருமாவளவன் அவர்கள் வந்து போன ஆட்சியில இளவரசன் அவங்களுடைய படுகொலை எல்லாம் பேசும்பொழுது
நேரடியாக அரசு குற்றச்சாட்டுறாரு. இதுக்கெல்லாம் அரசு தான் பொறுப்பு. தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைக்கு அரசு தான் பொறுப்பு இருக்கணும், வேற யார் பொறுப்பு இருப்பா, அவங்க தடுக்காம யார் தடுக்கிறது இது அப்படின்றாரு. இந்த ஆட்சியில பேசும்பொழுது கவின் படுகொலைக்கு நம்ம நேரடியாகலாம் அரசு சொல்லிட முடியாது, அஜித் படுகொலைக்கு நம்ம நேரடியாக அரசுலாம் சொல்லிட முடியாது, அது அதிகாரிகள் பண்ணக்கூடிய தவறெல்லாம் இருக்கலாம் அப்படின்றாரு. ஸோ திமுகவுடைய கூட்டணி சேரக்கூடிய கட்சியில் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேர்தலில் போட்டி போறாங்க, வெற்றி பெறாங்க, அதன் பிறகும் அப்படியே சரண்டர் ஆகி கிடக்குறாங்களே. இது எப்படி அவங்களுடைய கட்சியை வளர்க்கும்? இது என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்க அவங்க? அதான் நீங்க சொன்ன மாதிரி 67 அரசியல் மாற்றம் ஏற்படுது. அப்ப புது சைக்கிள் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பொலிட்டிக்கல் சைக்கிள் புதுசா ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி நேஷனல் பார்ட்டிஸ் இங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. காங்கிரஸா இருக்கலாம், ஜஸ்டிஸ் பார்ட்டியா இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம், இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த சைக்கிள் 67 ஒரு முடிவுக்கு வருது, ஒரு ஃபுல் சர்க்கிள் அது முடியுது. புது சைக்கிள் அங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது திராவிட கட்சிகள் நல்லா பவர்ஃபுல்லா இருக்காங்க. திராவிட கட்சிகள்லாம் திமுக பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்க கிட்ட எந்த பேகேஜும் இல்லை, எல்லாம் ரொம்ப படித்தவர்கள், நியாயத்துக்காக பேசுறாங்க. பழைய ஒரு நேஷனல் பார்ட்டியை வீழ்த்திருக்காங்க. பெரிய ஒரு ஹைப் இருக்கு. போக போக என்ன ஆகுதுன்னா கரப்ட் ஆகுறாங்க. ஒன்னு யாரு கரப்ட் ஆகுறாங்க? திமுகவே கரப்ட் ஆகுறாங்க. போக போக மெதுவா கரப்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திமுக கவுண்டர் பண்ண இன்னொரு கட்சி தேவைப்படுது, அதிமுக உருவாகுறாங்க. ரெண்டு கட்சியுமே ஸ்லோவா கரப்ட் ஆகுறாங்க. நான் கரப்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? என்னோட கரப்ஷனை சுத்தி இருக்கவங்கலாம் திட்டுவான். அப்ப நான் என்ன பண்ணும்? அடுத்தது கரப்ட் பண்றேன், சுத்தி இருக்கவனையும் நான் கரப்ட் பண்ணும். மெதுவா அவங்களையும் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா டீல்ல உள்ள கொண்டு வந்து காங்கிரஸ் பார்ட்டி பெரிய எதிரி இருக்கான், அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம், நேஷனல் லெவல்ல இவனை நம்ம வீழ்த்தணும், அதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராங்க. 90ஸ்க்கு அப்புறம் இந்த கரப்ஷன் அதிகமாகுது, ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. 90ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா வளர்ச்சியும் அதிகமாகுது குளோபலைசேஷனால. நம்ம மக்கள் கேட்டா நாங்க தான் தமிழ்நாட்டை வளர்த்தோம் அப்படி இப்படிம்பாங்க. ஆக்சுவலா குளோபலைசேஷன் வரும்போது ஏகப்பட்ட growth, பெரிய வெல்த் ஜென்ரேட் ஆகுது. நிறைய வெல்த் ஜென்ரேட் ஆகும்போது நம்ம பொலிட்டிஷியன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் திமுக கரெக்ட் ஆகுறாங்க, அடுத்தது சுத்தி இருக்கக்கூடிய கட்சிகளை கரெக்ட் பண்றாங்க. எல்லாம் கரெக்ட் ஆகும்போது யாரு கேள்வி கேட்பா? மக்கள் கேள்வி கேட்பாங்க. அடுத்தது மக்களையும் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 90ஸ்க்கு அப்புறம் அரசியல்வாதிகள் கையில ஏகப்பட்ட பணம், சுத்தி இருக்க எல்லாரையும் கரெக்ட் பண்றது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, திமுகலே பாத்தீங்கன்னா 90ஸ்க்கு முன்னாடி நல்ல சின்சியரான லீடர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க. ஓரம் கட்டிட்டு இந்த பணபலம் படைத்த தலைவர்கள் பார்த்தோன்னா மேல வர ஆரம்பிக்கிறாங்க. பணத்தை வச்சே காய் நகர்த்தக்கூடிய தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த பெரிய ஒரு பிக் ஷாட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் 90ஸ்க்கு அப்புறம் வேகமா வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஐடியாலஜி அதுன்னு பேசிட்டு இருக்கவங்க எல்லாம் ஸ்லோவா ஓரம் கட்டுறாங்க. ஸோ கம்ப்ளீட்டா கரப்ஷனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சிஸ்டமா கிரியேட் பண்ணிட்டாங்க. எப்படி 67ல நேஷனல் பார்ட்டிஸோட அந்த கண்ட்ரோல் கம்ப்ளீட்டா முடியுது பாருங்க, ஒரு அழுகுன நிலையை தொட்டதுக்கு அப்புறம் வீழ்ச்சி அடையுது. அந்த மாதிரியான ஒரு அழுகுன நிலையில தான் இந்த சிஸ்டமும் இருக்கு. கம்ப்ளீட் கரப்ஷன், எல்லாத்தையும் கரப்ட் பண்ணியாச்சு, மீடியாவை கரப்ட் பண்ணியாச்சு, இன்ஸ்டிடியூஷனை டேமேஜ் பண்ணியாச்சு, அப்போசிஷன் பார்ட்டிஸை காலி பண்ணியாச்சு, கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளை காலி பண்ணியாச்சு, அவங்கலாம் கொஸ்டின் கேட்பாங்க, அவங்கள காலி பண்ணியாச்சு, மக்களை கரப்ட் பண்ணியாச்சு. இப்படி கம்ப்ளீட் கரப்ஷன். இந்த திராவிடியன் பொலிட்டிக்ஸ்ல இருந்து இந்த கரப்ஷன் பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு சாக்கடை எப்படி ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி வெளில வரும் இல்லையா, வெளில அந்த ஏரியா ஃபுல்லா நாசப்படுத்திடும்ல, அந்த மாதிரி என்டையர் தமிழ்நாடு இன்னைக்கு திராவிடியன் பார்ட்டிஸோட கரப்ஷன் பார்த்தோம்னா நாசம் பண்ணி வச்சிருக்கு. இப்ப அதனால அவங்கள கேட்கறதுக்கு ஆளும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க வீக்கா இருக்காங்க. எப்படி 60களில் காங்கிரஸ் அவங்களோட எண்டை டச் பண்ண வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வீக்கான பொசிஷன்ல தான் இருக்காங்க. பட் அவங்க அன்பார்ச்சுனேட்லி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அப்போசிஷன் வீக்கா இருக்கனால. ரீசெண்டாக கமல் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக ஆகியிருந்தாரு திமுகவுடைய தயவால. நம்மளும் வாழ்த்திருந்தோம். ஆமா, கண்டிப்பா நம்மளும் நல்லபடியாக வாழ்த்திருந்தோம். அடுத்தது இப்போ என்ன மூவ் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. மோடி அவர்களை மீட் பண்ணி சில கோரிக்கைகளை முன் வச்சேன் அப்படி இப்படின்னு பேசி ட்விட்டர்ல போட்டிருக்காரு. ஸோ திடீர் மோடி விசிட் எப்படி பாக்குறீங்க? இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டுரை ஒண்ணு படிச்சேன். அதுல கமல்ஹாசன் அவர்களை பொறுத்தளவுல திமுக கமல்ஹாசனை ஒரு ஒரு கம்யூனிகேஷன் பாயிண்டா யூஸ் பண்றாங்க. பாஜகவோட ஒரு கம்யூனிகேஷன் லைனை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. திமுகவை பொறுத்தளவுல கனிமொழி அவர்களையோ டிஆர் பாலு அவர்களையோ ஒரு கம்யூனிகேஷன் பாயிண்டா சென்டரோட வச்சுக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இதுக்கு முன்னாடி அப்படிதானே இருந்தது. முரசொலி மாறன் அவர்கள் சென்டரோட க்ளோஸா இருப்பாரு. இங்க லோக்கல் வேலைகளை கலைஞர் அவர்கள் பார்த்துப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ஸை கனிமொழி அவர்களுக்கோ டிஆர் பாலுக்கோ கொடுக்கறதுல திமுக ஹைகமாண்டுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கு. கொஞ்சம் இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க. சோ அதனால கமல்ஹாசன் அவர்களுக்கு அந்த ரோல் அவங்க கொடுக்குறாங்க. கமல் ஃபுல் டைம் பொலிட்டிஷியனே இல்லையா, அவர் எப்படி அந்த ரோலை கரெக்டா பார்ப்பாரு? இப்ப கமல்ஹாசன் அவர்களோட ஸ்ட்ரென்த் என்ன பொலிட்டிக்கலா? அவருக்குன்னு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு?
ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லை. ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வருது? திமுக கிட்ட இருந்து தான் வருது. திமுக தான் அவருக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அவரு பிஎம் போய் மீட் பண்றாருன்னா என்ன கெப்பாசிட்டியில போய் அவர் மீட் பண்றாரு? திமுக பேக்ல இருக்கு. திமுகவோட அந்த அவங்க கொடுத்த அந்த பதவியோட அந்த கெப்பாசிட்டியில தான் அவர் அங்கே போய் மீட் பண்றாரு. ஸோ இதுலேயே கிளியரா ஓரளவுக்கு நமக்கு தெரியுது. ரெண்டாவது அஃப்கோர்ஸ் இப்போ டிஎம்கேவை பொறுத்தளவுல உள்ளுக்குள்ளேயும் ஒரு பவர் கான்ஃபிளிக்ட் எப்பவுமே போய்கிட்டு இருக்கும். அதுவும் இல்லாம நான் பார்த்த அளவுல ஸ்டாலின் அவர்கள் ஹைலி இன்செக்யூர்டான ஒரு லீடரா தான் நான் பாக்குறேன். ரொம்ப இன்செக்யூர்டா அதிகாரம் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற அந்த இன்செக்யூரிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு லீடர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது தோணுது. ஏதோ சொல்றேன்னா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய விதம் இருக்கு பாருங்க. ஒட்டுமொத்த அப்போசிஷனையும் நம்ம கூட்டணியில கொண்டு வந்திருக்கணும்னு, அப்போசிஷன் ஸ்பேஸே இல்லாம எல்லாத்தையும் நம்ம இடத்துக்குள்ள கொண்டு வந்துடணும்னு, அதெல்லாம் அவ்வளவு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி எனக்கு படல. ஆனா அந்த விஷயத்த அவரு பண்றாரு. எல்லா லீடர்ஸோடையும் அப்போசிஷன் லீடர்ஸோடையும் அவரு ஒரு கம்யூனிகேஷன் லிங்கை மெயின்டைன் பண்றதா இருக்கலாம், அது தாண்டி கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்கிறதா இருக்கலாம், நிரந்தர திமுக ஆட்சி கண்டினியூஸா நாங்க ஜெயிப்போம் 200% சொல்றதா இருக்கலாம், ஏதோ ஒரு அதிகாரத்தை கைப்பற்றியே தீரணுன்ற ஒரு பயங்கரமான வெறி, ஒரு இன்செக்யூரிட்டி இந்த விஷயம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த வகையில கனிமொழி அவர்கள், டிஆர் பாலு அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த செகண்டரி பவர் சென்டர்ஸை பவர்ஃபுல்லா வளர விடக்கூடாது அப்படின்றதுல ஒரு கண் இருக்கலாம். ஏன்னா டெல்லி கனெக்ஷன்றது ரொம்ப முக்கியம். பவர் சேஞ்ச்லாம் அது வழியா தான் ஏற்படும். ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்த ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அதுதான். எம்ஜிஆர் இருக்கும்போது அவங்களுக்கு டெல்லியோட டைரக்ட் லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் இருந்தது. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால அவங்களால பவர்ஃபுல்லா இருக்க முடிஞ்சது. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதே அவங்க நல்லா டாமினண்டா அதனால அவங்க இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கன்சர்ன் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். கமல்ஹாசனை பொறுத்தளவுல பொலிட்டிக்கலா அவர் ஒண்ணுமே கிடையாது. ஸோ திமுகவை டிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். ஸோ பொலிட்டிக்கலா அவருக்கு பேஸ் இல்லாம அவரால் பெருசா திமுகவை மீறி எதுவும் பண்ணிட முடியாது. அட் த சேம் டைம் அவரு ஒரு பேன் இண்டியன் பர்சனாலிட்டியாவும் இருக்காரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பர்சனாலிட்டியா இருக்காரு. ஸோ நல்ல ஒரு லைன் ஆஃப் கம்யூனிகேஷனா இருப்பார் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. ஆனா இதுல ஒரு சிக்கலும் இருக்கு. நான் பார்த்த அளவுல ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா கமல்ஹாசன் ஒரு பேட் சாய்ஸ்னு நம்ம சொல்லலாம். கமல்ஹாசன் மாதிரியான ஒரு இண்டிவிஜுவலை மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஒன்னு அவர் நாத்திகர், ரெண்டாவது ஒரு இன்டெலெக்சுவல். யூஸ்வலா மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் இன்டெலெக்சுவல்ஸ் மேல பெரிய மரியாதை கிடையாது. அவங்களுக்கு இந்த சொஃபஸ்டிகேட்டட்பாங்கல்ல, ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான ஹை கிளாஸ் இண்டிவிஜுவல்ஸ் அவருக்கு பிடிக்காது. இன்டெலெக்சுவல் மைண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி நம்ம பாத்திர முடியாது. ஜென்ரலா இவங்க பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 20 years பார்த்தோம்னா இந்தியன் இன்டெலெக்சுவல் கிளாஸ் அவங்கள டார்கெட் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட்டா இவங்க மதவாதிகள், அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டா இந்தியாவை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட ப்ரெஷரை இந்தியன் இன்டெலெக்சுவல் கிளாஸ் அவங்க மேல போட்டாங்க ஊடகங்கள் வழியா. அந்த டைம்ல பார்த்தோம்னா லிபரல் இன்டெலெக்சுவல் ஸ்கேல தான் ஊடகங்கள் இருந்தது. ஸோ ஜென்ரலாவே மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் இன்டெலெக்சுவல்ஸ் மேல பெரிய ஒரு பிடித்தம் கிடையாது. இவர் ஒரு ப்ராப்பரான இன்டெலெக்சுவல் பிளஸ் ஏத்திஸ்டும் கூட. இவங்க ஷேர் பண்ணக்கூடிய இந்த வேல்யூஸ் அவர் ஷேர் பண்ண மாட்டார். அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. ஸோ அதனால எந்த அளவுக்கு இவரால் அந்த ரோல் பிளே பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விதான். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, மோடியை கமல் எப்படி மீட் பண்ணாரோ அதே போலதான் கனிமொழியும் மீட் பண்ணியிருக்காங்க மோடி அவர்கள். ரைட். ஸோ இந்த பவர் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது சரியா இருக்குமா? மேபி கவுண்டர் பண்றதுக்காக கூட இருக்கலாம். கனிமொழி அவர்கள் அப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் வர்றதுக்கு முன்னாடி அவங்க சென்டரோட நல்லா லிங்க்ல இருக்கக்கூடிய ஆட்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸ்ல கூடிய பார்ட்டிஸோட நல்ல லிங்க்ல இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். அவங்க அதை கவுண்டர் பண்றது கூட மேபி கமல்ஹாசனை யூஸ் பண்ணலாம். அவங்கள பொறுத்தளவுல கனிமொழி அவர்கள் பவர்ஃபுல்லான ஒரு லீடர். அவங்கனால ஒரு சீரியஸான ஒரு பவர் சென்டரா தமிழ்நாட்டில் மாற முடியும். கமல்ஹாசனால அப்படி மாற முடியாது. கமல்ஹாசன் கம்ப்ளீட்டா டிஎம்கேவையே சார்ந்தக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். அவங்க கொடுத்த போஸ்ட் தான் அது. அதை டிஎம்கேவை மைனஸ் பண்ணியாச்சுன்னா பொலிட்டிக்கலா கமல் ஜீரோ தான், அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது கமல்ஹாசன் அவர்களை உங்க கிரிப்புக்குள்ள ஈஸியா வச்சுக்கலாம். பிளஸ் இந்த ஒர்க்குக்கும் அவரு தேவைப்படுவார். பட் கனிமொழி அப்படி கிடையாது. அவங்க பவர்ஃபுல்லான லீடர். அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கு தமிழ்நாட்டில். அவங்க கரெக்டான சூழல் வரும்போது அவங்களால சேலஞ்ச் பண்ண முடியும். பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல, பண்றதுக்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குன்னு சொல்ல வரேன். ஏன்னா அவங்களுக்கு சாலிடான பேஸ் இருக்கு கிரவுண்ட்ல தமிழ்நாட்டுல. இந்த ஒரு மீன் வரும் வரை வாடி இருக்குமா, அந்த பெரிய மீன் காத்துட்டு இருக்காங்களோ அதை வெயிட் பண்ணுவோம். எல்லா பொலிட்டீஷியன்ஸுமே காலத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டான டைம் வரும்போது காய்களை நகர்த்தணும்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா பொலிட்டீஷியன்ஸுமே
பொலிட்டீஷியன்ஸ் வந்து எனக்கு அதிகாரத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றான்னா பொய் சொல்றான்னு அர்த்தம். பொலிட்டிஷியனே கிடையாது. ஆமா. சோ அவன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கானாலே மிகப்பெரிய அதிகார வெறியோட இருக்கான்னு அர்த்தம். இப்ப வாரிசுகள் கூட பார்த்தோம்னா வேற வழி இல்லாம அவங்க வருவாங்க, அவங்க அங்க உட்கார்ந்துதான் ஆகணும். ஆனா சாதாரணமா கீழே இருந்து மேல ஏறி வரவங்க இருக்காம பாருங்க, சூப்பரான வெறியோட இருப்பான். அப்படிதான் இருக்கணும் அரசியல்வாதி, ஒரு அதிகார வெறி அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு 10 பாசிபிலிட்டிஸை மைண்டுக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. இந்த லெஃப்ட்ல போனா நம்ம இப்படி மூவ் பண்ணணும், ரைட்ல போனா இப்படி மூவ் பண்ணணும். ஸோ எல்லா காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் பிளான்ஸை போட்டு வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய திட்டங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அதனால கண்டிப்பா திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியில கீழே செகண்டரி லெவல்ல ஏகப்பட்ட கணக்குகள் போய்கிட்டு இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி மேல பிஜேபியும் ஏகப்பட்ட கணக்குல அவங்கள போட்டுட்டு இருப்பாங்க. பிஜேபியை பொறுத்தளவுல அவங்களோட பிரதான எதிரியா யாரை பார்ப்பாங்க? ரீஜனல் பார்ட்டிஸ்ல ஒண்ணு காங்கிரஸ் பார்ட்டி அப்கோர்ஸ் எதிரி. ரீஜனல் பார்ட்டிஸ்ல யாரெல்லாம் எதிரியா பார்ப்பாங்க? ஒன்னு திரிணாமுல் காங்கிரஸ். ஆமா, ஏன்னா டைரக்டா அவங்க மம்தாவோட மோதுறாங்க. தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது, டைரக்டா திமுக வந்து பிஜேபியோட எதிரி கிடையாது, அவங்க பிளேயரே கிடையாது. ஆனா அங்க வெஸ்ட் பெங்கால் அப்படி இல்லை, டைரக்டா மம்தாவோட சண்டை போட்டுருக்காங்க. சோ மம்தா மேல அதிகமான ப்ரெஷர் போட வேண்டிய தேவை இருக்கு. அதே மாதிரி பீகார்ல ஆம் ஆத்மி முடிச்சாச்சு. பீகார்ல இந்த மாதிரி சில பகுதிகளில் டைரக்ட் கன்ஃபரன்டேஷன்ல பிஜேபி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் இவங்களுக்கு தேவைதான் திமுகவுக்கு. எக்ஸ்ட்ரீம் ஃபைட்டுக்கு போக மாட்டாங்க. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தேவைதானே. இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இந்தியா டுடேக்கு ஒரு பிரத்யேக பேட்டியானது கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து வெளியாகிருக்கு. அதில் வந்து திட்டவட்டமாக சொல்லியிருக்காராம், பேட்டி ரிலீஸ் ஆகல, அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற நியூஸ் மட்டும் வந்திருக்கு, எந்த கட்சியோடு கூட்டணி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்தியா டுடே செய்தி வெளியிடுறாங்க. ஸோ விஜய் பார்வை என்ன? அதான் இப்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். விஜய் அவர்கள் பர்சனலா அதை கிளாரிஃபை பண்றாரு. இல்ல அதிமுகவோட கூட்டணி கிடையாது, நான் தான் சிஎம் கேண்டிடேட்டா இருக்க போறேன். ஸோ என்னோட தலைமையை ஏற்று உள்ள வரவங்க நாங்க கூட்டணியில சேர்த்துப்போம் அப்படின்ற ஒரு கிளாரிபிகேஷன் அவர் கொடுத்திருக்காரு. இது கொடுக்க வேண்டிய தேவை என்ன? இதுக்கு முன்னாடி மற்ற செகண்டரி லெவல் லீடர்ஸ்லாம் சொன்னாங்க நாங்க கூட்டணிக்கு போல அதிமுகவுடன். இப்ப அவரே வந்து அதை கிளாரிஃபை பண்றாரு. ஸ்பெசிபிக்கா இவ்வளவு தெளிவா கிளாரிஃபை பண்ண வேண்டிய தேவை என்ன? இப்ப நார்மலா பார்த்தோம்னா டிவிகேவுக்கு இது பப்ளிசிட்டி தான். அதிமுகவோட டிவிகேவுக்கு கூட்டணி இருக்குமா இல்லையா அப்படின்றது ஒரு வகையான ஒரு பப்ளிசிட்டி தான். கடைசியில டைம் வரும்போது அவங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு நல்லதுதான். பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்காங்க. அதிமுகவோட கூட்டணி இருக்கா இல்லையான்ற கேள்வி வரும்போது கிளியர் கட்டா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பு அவருக்கு இருக்கு. ஏன் அதை அவர் பண்றார் அப்படின்றதான் கேள்வி. நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம், விஜய் அவர்கள் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் செய்யல. கிளியர் கட்டா அவரு திமுகவுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் தான் அவரு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்றதா இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் அவரு பண்ணிக்கிட்டே இருக்காரு. இங்கேயும் பார்த்தோம்னா அவர் ஜஸ்ட் விட்டுடலாம். இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு தான் ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா டிவிகேவை பொறுத்தளவுல அரசியல் செயல்பாடு அவங்களுக்கு கிடையாது. அவங்க வெறும் நியூஸ்ல மட்டும்தான் இருக்காங்க. ஸ்பெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் டிவிகே ஒரு பேசு பொருளா இருக்காங்க. டிவிகே தேர்ட் பிளேஸை பிடிக்குமா பிடிக்காதா, டிவிகேவோட ஓட் பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்குமா அவ்வளோ இருக்குமா, அந்த வகையில ஸ்பெகுலேஷன் பேஸ்ல அலையன்ஸ்ல இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு பேசிட்டு இருப்பாங்கல்ல, அதை ஏன் ஸ்டாப் பண்ணும்? ஸோ கிளியர் கட்டா விஜய் யோசிக்கிறது என்னன்னா, ஏடிஎம்கேவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இமேஜ் கிரியேட் ஆகக்கூடாது. அங்க ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, விஜய் அங்க உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜய் உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஆக போகுது அப்படின்ற இமேஜ் அது ஏற்படுத்தும். அதை கொடுத்துடக்கூடாது. ஏடிஎம்கே தனியா தான் இருக்காங்க, விஜய் எல்லாம் அங்க போறது கிடையாது. ஸோ அவங்க வீக்கா தான் இருக்காங்க அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றாரு. ஏடிஎம்கே என்ன ட்ரை பண்றாங்க? விஜயை நாங்க உள்ள கொண்டு வந்துருவோம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த அவங்க முயற்சி பண்றாங்க. நிறைய பெரிய கட்சிகள்லாம் உள்ள வருது அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆமா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஏடிஎம்கே முயற்சி பண்றாங்க. பட் இவரு சைட்ல திமுக எதிர்ப்பு பேசினாலும் கிளியர் கட்டா ஏடிஎம்கேவுக்கு அந்த அட்வான்டேஜ் போய் சேரக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு தோற்றம் துளி அளவும் ஏற்பட்டுறக்கூடாது. கிளியர் கட்டா அது நடக்கும் போதெல்லாம் டிவிகே கட்சியில இருந்து உடனே கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க. இப்ப அது போதாதுன்னு இவரு ஓப்பனா வந்து அந்த விஷயத்த பண்றாரு. ஸோ இதுவும் கிளியரா டிஎம்கேவோட நலன்ல இருந்து தான் இருக்கு. விஜயோட இந்த இன்டர்வியூன்னு போட்டிருந்தாங்க. ஆனா இன்டர்வியூ போட்டு அவங்களே பேசுறாங்க, இன்டர்வியூ இல்ல. சோ அவர் சொன்னதை அவங்க சொல்றாங்க. ஓகே. இன்னொரு பக்கம் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் வீரமணி அவர்களை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அவங்க வந்து ஒரே ஹோட்டல்ஸ்ல தங்கி இருந்தாங்க. அதனால வந்து அந்த
மரியாதை நிமித்தமாக விசிட் பண்ணாங்க அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ இதுக்குள்ள கூட்டணி கணக்கும் இருக்கும் இல்லையா? இருக்கணும் கண்டிப்பா. எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு, கூட்டணிகளை சீல் பண்றதுக்காக எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல சந்திக்கிறாங்கன்னா அப்கோர்ஸ் அவங்க இல்ல இது ஒரு கேஷுவல் மீட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட ஹோட்டல்ல தான் அவங்க தங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீரமணி அவர்களோட ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில பார்க்க வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் 2 முக்கியமான தலைவர்கள் கரெக்டான இந்த டைம்ல மீட் பண்றாங்கன்னா சாதாரணமா நம்ம கடந்து போயிட முடியாது. கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு உறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, டிஎம்டிகேவோட செயல்பாடுகள் பார்க்கும்போது சில நேரங்கள்ல வருத்தமா இருக்கும். இப்ப அவங்க பேரணிலாம் போறாங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஒரு பெரிய ஹைப்போட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, பெரிய ஒரு பேங் பாங்கல பெரிய ஒரு சவுண்டோட வந்த ஒரு கட்சி. அதுக்கப்புறம் ஸ்லோவா கன்சிஸ்டண்டா அரசியல் செயல்பாடு எதுவும் இல்லாம ஸ்லோவா காணாம போன ஒரு கட்சி. இந்த கட்சியோட பிஹேவியரை பார்க்கும்போது பெரும்பாலும் பெரிய அரசியல் எதுவும் இருந்ததா எனக்கு தெரியல. பெரிய ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் இருந்த மாதிரி தெரியல. இப்ப கம்யூனிஸ்டுகள்னா அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் இருக்கு. ஈவன் எம்டிஎம்கே கூட பாருங்க, இந்த லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு ஆன்டி பிஜேபியில ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பல்ட்டிலாம் அடிச்சிருக்காங்க, ஓரளவுக்கு இப்ப இருக்காங்க. காங்கிரஸ்க்கு ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் இருக்கு, விசிகேவுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் இருக்கு. அது போக அரசியல் செயல்பாடுகள் பெருசா இல்லைன்னா கூட ஏதோ ஒரு செயல்பாடு அவங்க சக்திக்கு உட்பட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. சில நேரங்கள்ல போலித்தனங்கள் கூட இருக்கலாம், திமுகவை பெருசா கேள்வி கேட்கல, அதெல்லாம் இருக்கலாம். ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த டிஎம்டிகேன்ற கட்சியை பார்க்கும்போது ஒண்ணு பெரிய ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் இல்ல, ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்ட் என்னைக்கு எடுத்தது கிடையாது. 2வது பொலிட்டிக்கல் ஆக்ஷனும் பார்த்தோம்னா பெருசா இருந்தது இல்லை. ஆனா கரெக்டா எலெக்ஷன் கிட்ட வரும்போது அக்ரெசிவா களத்துல இறங்கி பேரணிலாம் இப்ப நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் பண்றாங்க, கேம்பெயினுக்கு போறாங்க, நிறைய பேர் அப்கோர்ஸ் அவங்களுக்கு வராங்க. ஆனா பெரிய அரசியல் இல்லாம இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றதை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கரெக்டா எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஆக்டிவ் ஆகக்கூடிய ஒரு பார்ட்டியா அவங்க இருக்காங்க. எலெக்ஷன் வருது, திமுக சைட்லயும் அவங்க நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதிமுக சைட்லயும் நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சினாரியோவை நம்ம பல தடவை பார்த்துட்டோம். ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் வரும்போதும் டிஎம்டிகே 16 இன்னும் ரொம்ப நியூஸ் ஃபுல்லா அவங்கள சுத்தியே இருக்கும். எந்த அணிக்கு போறாங்கன்ற சஸ்பென்ஸ் எல்லாம் பயங்கரமா கூட்டணி வர. ஆமா அதான் அந்த டைம்ல பயங்கரமான ஹைப் இருந்தது இல்லையா, அவங்க எந்த சைட் போறாங்கன்றது. பெரிய அரசியல் செயல்பாடு இல்லாம, மக்கள் சார்ந்து எதுவும் பண்ணாம, கொள்கை கோட்பாடு இல்லாம, ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் இல்லாம, எலெக்ஷன் டைம்ல மட்டும் கரெக்டா இந்த மாதிரி பண்ற விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு டிஎம்டிகே கிட்ட கொஞ்சம் வருத்தமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். பட் அதை தாண்டி இப்ப அதிமுகவுக்கு தேவை இருக்கு. அதிமுகவை பொறுத்தளவுல அவங்களுக்கு இப்போ சிக்கல் என்னன்னா, டிஎம்கே பேச்சுவார்த்தையில இருக்காங்கன்றாங்க டிஎம்டிகேவோட. ஸோ டிஎம்டிகே அந்த சைடு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இப்ப லிங்குஸ்டிக் மைனாரிட்டியை கன்சாலிடேட் பண்றதுக்கு அவங்க டிஎம்டிகேவை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ இப்ப திமுக பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னா நெகோசியேஷன் அதிமுகவுக்கு அது டஃப் ஆகிரும். இல்ல டிஎம்டிகேவுக்கு ஒரே ஆப்ஷன் அதிமுக தான் இருந்ததுன்னா நெகோசியேஷன் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, இங்கதான் வந்தாங்கன்ற மாதிரி சொல்லிடலாம். ஆனா இப்ப இன்னொரு டோரும் ஓப்பன் ஆயிருக்கு. அப்ப நீங்க திமுகவை விட பெட்டரா அகாமடேட் பண்ணணும். டீசெண்டா சொல்லணும்னா பெட்டரா நீங்க டிஎம்டிகேவை அகாமடேட் பண்ணி உள்ள கொண்டு வரணும். டிஎம்டிகே கையில இப்ப ஒரு பார்கெனிங் பவர் அதனால இருக்கு. அதிமுகவுக்கு தேவையும் இருக்கு, டிஎம்டிகேவோட தேவையும் இருக்கு. ஸோ அதனால இப்ப திரும்பவும் எனக்கு பார்க்கும்போது அவங்க சக்திக்கு உட்பட்ட மாதிரி இந்த அவங்களோட சக்திக்கு உட்பட்டு அவங்க இந்த 16ல 21 ஒரு ஹைப் கிரியேட் பண்ணாங்க பாருங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதே இதை இப்பயும் பண்றாங்க. பட் என்னன்னா மக்கள் சார்ந்து அது இல்லை, அதுதான் கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.